அனைவருக்கும் வணக்கம். இது கேலக்ஸி அகாடமி சேலம், பிரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஓ ஹெச்ஓ ஏடிஹெச் எக்ஸாம். யூனிட் 5ல் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன். பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன். இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஆர், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐபிஆர் லைக் பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ், ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம். அதோட உப்பாவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிளான்ட் வெரைட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கூடிய உப்பாவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய பிபிவி அண்ட் எஃப்ஆர் ஆக்ட், அது ரிலேட்டடாக பிபிவி எஃப்ஆர் அத்தாரிட்டி, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டோட்டலாக எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம கிளாஸ்க்குள்ளார போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம கிளாஸ்க்குள்ளார போகலாம். கிராப் வெரைட்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் முக்கியமான ஒரு சப் டாபிக். ஸோ அதில் தான் கிராப் வெரைட்டல் ப்ரொடெக்ஷனில் தான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு பார்க்க வரோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டினா என்ன? ப்ராப்பர்ட்டிங்கிறது வெல்த் அல்லது வேல்யூபிள் திங்ஸ், ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய வெல்த் அல்லது வேல்யூபிள் திங்ஸ் தான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. இதில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ரெண்டு சொல்கிறாங்க. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் கூட இது பில்டிங்கு, லேண்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அதை மூவ் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் வரும். மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு ஃபார்ம் மிஷின்ஸ், ஃபர்னிச்சர், கோல்டு, சில்வர், டயமண்ட், இன்க்ளூடிங் அனிமல்ஸ், இதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன? இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஐடியா அல்லது ஒரு ப்ராசஸ் அல்லது ஒரு ப்ராடக்ட். அது ஒரு பர்சனோட மூளை சிந்தித்து செயல்பட்டு அவன்கிட்டருந்து வந்தக்கூடிய ஒரு அவுட்கம். அதை கமர்ஷியல் ஸ்கேலுக்கு ஹியூமனுக்கு பெனிஃபிட் ஆகிற மாரி யூஸ் பண்ணால் அது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவை கண்டுபிடிக்கிறீங்க, அது ஹியூமனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக. ரைட். ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஐடியாவாக இருக்கலாம், இல்லை ஒரு டிசைனாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்வென்ஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு மேனுஸ்கிரிப்டாக இருக்கலாம். அது அல்டிமேட்டாக அதிலேருந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதை அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ உங்களோட ஐடியா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரீடர், நீங்கள் ஒரு வெரைட்டியை டெவலப் பண்ணுறீங்க. ஒரு சலனிட்டி டாலரண்ட், ஒரு எவ்வளோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் அந்த வெரைட்டி நல்லா வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டெவலப் பண்ண அந்த வெரைட்டி ஒரு புது விதமாக இருக்குது அப்படின்னா அந்த டிசைன் அல்லது அந்த இன்வென்ஷனே ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்திக்க முடியும். ரைட். ஆனால் இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன? அதை யார் வேணால் காப்பி பண்ணலாம். ஸோ பிரச்சனை தான். ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அதர்ஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்? லாஸஸ் ஆகும். ஸோ தட் கேன் பி காப்பீட், ரீப்ரொடியூஸ்ட் அண்ட் யூஸ்ட் பை அதர்ஸ், ரிசல்ட்டிங் இன் லாஸ் ஆஃப் இன்வென்டர். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பு, ஏதோ ஒரு உங்களுடைய மேனுஸ்கிரிப்டே இருக்குது, அதை ஒருத்தங்க காப்பி அடித்து பண்ணிடுறான், அந்த பேர் புகழ் வாங்கிறான்னா அந்த இன்வென்ட் பண்ணவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸஸ் தான் டெஃபினட்டாக. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எசென்சியல். அப்போ தான் இன்வென்டருக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் அவருடைய இன்வென்ஷனில் இருந்து. ரைட். ஸோ அப்போ மேக்ஸிமம் இன்வென்ஷன் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதாக கொண்டு வந்தது தான், யார் கண்டுபிடிச்சார் அவர் கிடைக்கணுங்கிறதாக கொண்டு வந்தது தான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்ன, ரைட்னா என்ன. ஸோ பாருங்கள், the right of an inventor to derive economic benefit from his intellectual property. அவருக்கு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்காக அவருக்கு தான் சன்மானம் போய் சேரணும், அதை காப்பிடிச்சவங்களுக்கு இல்லை. இப்போ நிறைய இடத்துல நிறையெல்லாம் காப்பிடிச்சு எல்லாமே பண்ணுறாங்க. ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு லா ஆஃப் பேட்டன்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்கள். 1474 வெனிஸில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இது யார் கொடுத்துருக்காங்க? ஆர்டிசன்ஸ், அந்த கைவினை கலைஞர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிசன்ஸுக்கு மொனோபொலி ரைட்ஸ் அவங்களோட இன்வென்ஷனுக்காக ஃபஸ்ட்டு பேட்டன்ட்டை அந்தமாரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி 1623
ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ஒரு ரைட்டு தான். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஐபிஆரோட வெவ்வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரல் ஐடியா. ஸோ ஐபிஆரோட வெவ்வேறு ஃபார்ம் தான் காப்பி ரைட்டு, ட்ரேட் மார்க்கு, பேட்டன்ட் எல்லாம் இதுக்குள்ளார தான் வருது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ எனக்கும் வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் இதில் வந்து மினிமம் நாலேஜ் மேபி இருக்கலாம். ஐ எம் நாட் ஏ பிளான் பிரீடர், பட் ஐ ட்ரை டு கன்வே என்னுடைய பெஸ்ட் வேல நான் சொல்ல விரும்புகிறேன். ரைட். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா எதுவுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு ஒருத்தங்களை வந்து வரையறை பண்ணிலாம் வைக்கலாம் முடியாது. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, அந்த சப்ஜெக்டை லேர்ன் பண்ணக்கூடிய அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா எந்த சப்ஜெக்ட்டும் படிக்கலாம். அதில் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணுங்கிற அவசியமாக இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் கொடுக்கும்போது, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்குவீங்க. இது வந்து எனக்கு வந்து நல்லாவே பொருந்தும். ஏன்னா நான் ஒரு எம்எஸ்சி வெஜிடபிள் சயின்ஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ பேஸ் நாலேஜில் ஒன்றும் பெருசாக கிடையாது. இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட், க்யூரியாசிட்டி, லேர்ன் பண்ணிக்கக்கூடிய அந்த தேடல். ஸோ டெஃபினட்டாக வந்து அது ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வந்து கொடுக்கும். ரைட். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் எடுக்கிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் மற்றது எல்லாமே நீங்கள் யுவர் க்யூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட், ஸோ அதுக்கான ரிவார்ட் டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். சரி, ரைட். ஸோ அப்போ இந்த ஐபிஆர் அப்படிங்கக்கூடியது காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டன்ட் எல்லாமே வந்து இதுக்குள்ளார தான் வருது. ஸோ இப்போ இந்தியாவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஆர் என்னங்க சார் என்ன அப்படின்னு கேட்குறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்தியாவில் 1856 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரிட்டிஷ் பேட்டன் லா. ஸோ பிரிட்டிஷ் பேட்டன் லாவை பொறுத்து இந்தியாவில் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஓகேங்களா, ரைட். அதுக்கடுத்தது பாருங்கள், பேட்டன்ட் அண்ட் டிசைன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1872 இன்னொரு ஆக்ட் வருது. 83 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்ட் வந்து வருது. ஸோ இதை டோட்டலாக கன்சல்ட் பண்ணி இன்வென்ஷன் அண்ட் டிசைன் ஆக்ட்னு சொல்லி 1888. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஆக்டாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட் அண்ட் டிசைன் கீழே தான் இது எல்லாமே வந்துடுது. ஸோ என்னென்னா இதுக்கு சொன்ன ஆக்ட் இது எல்லாமே இந்தியன் பேட்டன்ட் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டன்ட் அண்ட் டிசைன். ஸோ அப்போ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. எப்போ ஆரம்பிக்குது? 1856 ஆரம்பிக்குது. ஸோ ஆக்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வென்ஷன் ஒன்று கொண்டு வராங்க. அப்புறம் பேட்டன்ட் அண்ட் டிசைன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு கொண்டு வராங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வென்ஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே அப்பப்போ மாறிக்கிட்டே வருது. கடைசியாக பாருங்கள், இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் 1965 கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை பாஸ் பண்ணது 1970. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா 1999, 2002, 2005 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க நடப்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. பேட்டன்ட் ரூல்ஸ்னு ஒன்று அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டன்ட் ரூல்ஸ் எப்போன்னு இதில் கொடுக்கல. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்குது 2006. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேட்டன்ட்கான ஆக்ட், இது வந்து பேட்டன்ட்டுக்கான ஆக்ட். அடுத்து பாரு டிசைனுக்குன்னு தனியாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிசைன் கவர்டு பை இந்தியன் பேட்டன்ட் அண்ட் டிசைன் ஆக்ட். ஸோ அப்போ இந்த டிசைன் ஒரு பர்டிகுலர் டிசைன் நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிங்க, ஒரு புது டிசைன் வாட் எவர் இட் மேபி. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆக்ட் கீழே. ஸோ அதை 1911 கொண்டு வந்தாங்க. ஸோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணது 1978. ரைட். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நியூ டிசைன் ஆக்ட்னு சொல்லி 2000 வந்து வந்திருக்குது. இது வந்து பழைய ஆக்டை வந்து எடுத்துகிட்டு புது ஆக்ட் வந்திருக்குது. அப்போ டிசைன் ஆக்ட் இப்போ 2000, ஏர்லியராக இருந்தது 1911, பேட்டன்ட் ஆக்ட் 1970. அதை வந்து ஒரு 3 வருஷம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 3 முறை. ரைட். ஸோ அடுத்து ட்ரேட்மார்க் ரிலேட்டடாக என்னென்ன ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரேட்மார்க் ப்ரொடெக்ஷன் வந்து January 1, 1948 இருந்து வந்து இருக்குது. ஸோ 1940 ஒரு ஆக்ட் வந்திருக்கும். ஸோ 1940 ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட்மார்க் ஆக்ட் கொண்டு வந்து 1948 வந்து ட்ரேட்மார்க் ப்ரொடெக்ஷன் வந்து நடைமுறைக்கு வருது. அதுக்கப்புறம் இதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்தியன் ட்ரேட் அண்ட் மெர்ச்சன்டைஸ் மார்க்ஸ் ஆக்ட்னு சொல்லி. ஸோ இதையும் வந்து தூக்கிட்டு தான் வந்து நியூ ட்ரேட்மார்க் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1999 வருது. அப்போ நியூ ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999, நியூ டிசைன் ஆக்ட் 2000, இந்தியன் பேட்டன் ஆக்ட் 1970. இந்த 3வது நல்லா படிச்சுக்கணும். அப்போ இந்த நியூ ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் தான் வந்து 1958 வந்த ட்ரேட்மார்க் ஆக்டை
எடுத்துகிட்டு இது வந்துச்சு. இது நடைமுறைக்கு வந்த வருடம் 2003 நியூ ட்ரேட்மார்க் ஆக்ட். அடுத்து பாருங்கள் காப்பிரைட். ஸோ காப்பிரைட் ஆக்ட் 1957. ஸோ அது அமெண்ட்மெண்ட்டை வந்து இந்த வருஷத்தில் 1999 பண்ணியிருக்காங்க. 1999 காப்பிரைட் ரூல்ஸ் வந்த வருடம் 1958. அப்போ காப்பிரைட் ஆக்ட் 1957, காப்பிரைட் ரூல்ஸ் வந்து 1958. ஸோ இது காப்பிரைட்னா என்ன, ட்ரேட்மார்க்னா என்ன, பேட்டன்ட்னா என்ன, டிசைன்னா என்னன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். லே அவுட் டிசைன் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ அதை செமிகண்டக்டரில் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் லே அவுட் டிசைன் ஆக்ட்னு சொல்லிட்டு 2000 கொண்டு வந்தாங்க. பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் வந்து நடைமுறைக்கு இன்னும் கொண்டு வரல. அப்போ பேட்டன்ட் ஆக்ட் 1970, நியூ டிசைன் ஆக்ட் 2000, ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் 1999, காப்பிரைட் ஆக்ட் வந்து 1957. ஸோ இது 4 முக்கியமானது இந்தியாவில் வந்து என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் இது. அடுத்தது பாருங்கள் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் நேம் அதுதான் 1999. இதுபடி ஃபஸ்ட்டு ஜிஐ கொடுத்த அக்ரிகல்ச்சர் கிராப் அப்படி ரிலேட்டடான கிராப் அப்படின்னா டார்ஜிலிங் டீ தான் வந்து கொடுத்தாங்க. டார்ஜிலிங் டீ. அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக கொஷின் வரும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட் 2001. சூஜெனரிஸ் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா சூஜெனரிஸ்னா சிஸ்டம் ஆஃப் இட்ஸ் ஓனுன்னு அர்த்தம். நம்ம இந்தியா நமக்குன்னே ஒரு ஆக்ட், நம்மளுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ட் எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணல. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஆக்ட், நம்மளுக்காக ஒரு ஆக்ட், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு ப்ரீடர்ஸ் அவங்களுடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆக்டாக வந்து இதை வந்து கொண்டு வராங்க 2001. 2003 நேஷ்னல், ஸோ இது பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து ஆக்சுவலி 2002. இது தவறாக இருக்குது. நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஆக்ட் வந்து 2002, இது தவறாக இருக்குது. 3ல் வந்து அத்தாரிட்டி வரும், நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஸோ பயோடைவர்சிட்டிக்கே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட், பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பதற்கான ஆக்ட் 2002, 2003 தான் அத்தாரிட்டி ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐபிஆர். ஐபிஆர் என்னென்ன வடிவிலெல்லாம் இருக்குது? பிரைமரி ரைட்ஸ், இந்த ஐபிஆருக்குள்ளே வரக்கூடிய ரைட்ஸ்லாம் இந்த இது பிரைமரி ரைட்ஸ் எது? காப்பிரைட், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், ட்ரேட் சீக்ரெட், ட்ரேட் நேம், டொமைன் நேம்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ்லாம் பிரைமரி ரைட்டில் வருது. இதுவே சூஜெனரிஸ் ரைட்ஸில் எது வருது? சூஜெனரிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், திங்ஸ் ஆஃப் தேர் ஓன் கைண்ட் ஆர் திங்ஸ் வித் யூனிக் கேரக்டர். இது இன்க்ளூட் டேட்டாபேஸ் ரைட்ஸ், மாஸ்க் ஒர்க், பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸ், ட்ரெடிஷ்னல் நாலேஜ், மோரல் ரைட்ஸ், சப்ளிமெண்ட்ரி ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே சூஜெனரிஸ் ரைட்ஸில் வருது. அப்போ பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸ் எதுக்குள்ளே வருது? சூஜெனரிஸ் ரைட்ஸ். அப்போ பிபியூ அண்ட் எஃப்ஆர் ஆக்ட் ஒரு ஜூஜெனரிஸ் ரைட் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காப்பிரைட். ஸோ காப்பிரைட்னா இப்படி தான் சிம்பிள் இருக்கும். காப்பிரைட் சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது யார் கொடுக்குறாங்க? ஒரு சட்டத்தின் மூலமாக யாருக்காக இந்த ரைட்ஸ்லாம்? லிட்ரஸி, கிரியேட்டர் ஆஃப் லிட்ரஸி, dramatic musical performances, artistic works, cinematographic films, sound recordings, இதுக்கெல்லாம் காப்பிரைட். இப்போ ஒரு ஃபில்ம் வருது, ஃபில்மில் ஒரு மியூசிக் வருது, ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் வருது, ஒரு ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க் இருக்குது, ஒரு லிட்ரஸி, ஒரு புக் எழுதுகிறாங்க. ஸோ புக்குக்கே காப்பிரைட் வந்து வாங்கியிருப்பாங்க. ரைட்? நீங்கள் புக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்களா இருக்கும். ரைட்? ஸோ அப்போ காப்பிரைட்டுங்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த ரைட் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அதை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்தமாரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ செட்டைன் ஐபிஆர்லாம் பேட்டன்டபிள். ஸோ பேட்டன் பண்ண முடியாது. செட்டைன் ஐபிஆர் தே ஆர் நாட் பேட்டன்டபிள். பேட்டன்ட் வேறு, காப்பிரைட் வேறு. செட்டைன் ஐபிஆர் நாட் பேட்டன்டபிள் பட் கேன் பி ப்ரொடெக்டட் பை காப்பிரைட். ரைட்? ஸோ பயோடெக்னாலஜியில் காப்பிரைட் வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கே காப்பிரைட்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா அதுக்கே காப்பிரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காப்பிரைட்டுங்கிறது அவங்களுடைய ஆத்தரோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அவங்க தான் கிரியேட்டர் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் லிட்ரஸி, மியூசிக், ட்ரமாட்டிக், ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது காப்பிரைட். ரைட்? ஸோ இதை ஞாபகப்படுத்திக்கங்க. அடுத்தது பேட்டன்ட். பேட்டன்ட் அப்படிங்கிறது லீகல் டாக்குமெண்ட் issued by the central government that grants exclusive rights for the production, sale and profit from the invention of a product or process for specific period of time. ஸோ இப்போ பேட்டன்ட்
சில இதுக்கு பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பொட்டேட்டோ சிப்ஸ் குஜராத்தில் ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு, வெரைட்டி ரிலேட்டடாக ஏதோ பேட்டன்ட் அந்த மாதிரி. ஸோ ஒரு பேட்டன் என்ன உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்கும், அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரையிலும் கவர்மெண்ட்னால் கொடுக்கக்கூடிய ஒரு லீகல் டாக்குமெண்ட், ரைட். ஸோ ஜென்ரலாக வந்து பேட்டன்ட்டுக்கு வந்து 20 வருஷம் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேட்டன்ட் ஆஃபீஸ்லேருந்து அஃபிஷியல் லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இன்வென்ஷனில். இப்போ மேபி பெப்சி, கொக்கோகோலா அவங்க மேபி பேட்டன் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களுடைய இதுக்கான இது பேட்டன்ட், அதை வேறு யாரும் யூஸ் பண்ணாத மாரி பார்த்துருப்பாங்க, ரைட். ஸோ அதில் பேட்டன்ட் ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர் வந்து கொல்கட்டாவில் வந்து இருக்குது. பேட்டன்ட் எதுக்காக கொடுக்குறாங்க? இன்னோவேஷன்ஸ் கொடுக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்னோவேஷனில் திரும்பி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் அல்லது ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லை ஒரு கான்செப்ட்டு கூட பேட்டன்ட் வந்து கொடுக்கலாம், ரைட். ஸோ இந்த ஹீரோ படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அந்த பேட்டன்ட் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு புதுசாக ஒரு பையன் கண்டுபிடிக்கிறான்னா அந்த படத்தில் கதை வரும். ஸோ அந்தமாரி தான் புது கண்டுபிடிப்பை வெளியில் வரதுக்கு விட மாட்டாங்க, ரைட். ஸோ பேட்டன்ட் ரெக்குயர்மெண்ட் என்னென்ன இருக்கணும்? நாவல்ட்டின்னா நியூனஸ் இருக்கணும், ஒரு புது விதமாக இருக்கணும். இன்வென்டிவ்னஸ், ஸோ அதுதான் வந்து சொல்லுங்கள். இன்வென்ஷன் நியூ ஒன், நாவல்ட்டினா நியூ, ஸோ இன்வென்டிவ்னஸ் அல்லது புதுசு, யூஸ்ஃபுல்னஸாக இருக்கணும், பேட்டன்டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்க்ளோசர் அந்த மாரிலாம் இருக்குன்னு சொல்லிலாம் பேட்டன் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அக்ரிகல்ச்சரும் ஹார்டிகல்ச்சர் நாட் பேட்டன்டபுள், மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் நாட் பேட்டன்டபுள். அதான் சொல்கிறாங்க. சிலதுக்கு பேட்டன்டபுள் இருக்கும், சிலதுக்கு பேட்டன்டபுள் இருக்காது. அப்போ எதுக்கெல்லாம் பேட்டன்ட் இல்லையோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? இட் கேன் பி ப்ரொடெக்டட் பை காப்பிரைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ரைட். ஸோ அப்போ யூஎஸ்ஏல எதுக்கெல்லாம் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க? அசாடிராக்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு, சூடோமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏஎம் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த சூடோமோனாஸ் வச்சு அந்த ஆயில் ஸ்பில் எடுக்கக்கூடியது, ஆயில் கடலில் வந்து ஆயில் விழுந்துருச்சுன்னா அதை கரைச்சி பயோடிகிரேட் பண்ணிடும். சூடோமோனாஸ் ஸ்பீசிஸ் ஒன்று, அதுக்கு நேம் எனக்கு வந்து மறந்துடுச்சு, சாரி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இது வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை பேட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் பேட்டன் பண்ணி. ஸோ அப்போ பேட்டன்ட்டுங்கிறது ப்ராசஸ் அல்லது ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. பட் இங்கே மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் தான் நாட் பேட்டன்டபுள். மெத்தட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், இது ப்ராடக்ட்டுக்கு வந்து பேட்டன் பண்ணலாம்னு சொல்லலாம். யூஎஸ்ஏவுக்கு பேட்டன் பண்ணலாம், பட் இந்தியாவில் வந்து ஐ திங்க் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து பேட்டன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ இது யூஎஸ்ஏவில் வந்து இது இருக்கலாம், இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பேட்டன்ட் வந்து இருக்குது, ரைட். அடுத்தது ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க்குங்கிறது ஒரு வேர்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கம்பெனி நேம் கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. வேர்டு இல்லை ஒரு பேராக இருக்கலாம், ஒரு நேம் இல்லது ஒரு சிம்பிள் வந்து கூட ட்ரேட்மார்க்னு சொல்கிறாங்க. இப்போ ஐசிஏஆர் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ட்ரேட்மார்க், இல்லது ஒரு டிவைஸ் அல்லது மார்க், ஏதோ ஒரு இண்டிகேஷன்ஸ். அதை நாம் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியோ அந்த சர்வீசஸோ, இப்போ ஹீரோ ஹோண்டா இருக்குது இல்லை ஹோண்டா இருக்குது, இந்த ஹோண்டாவோட சிம்பிள், அந்த சிம்பிள் ஹோண்டான்னு சொல்கிற நேம் மேபி ட்ரேட்மார்க், ஓகேங்களா. ஸோ வண்டியில் அதே மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள், ஸோ ஆப்பிள் லேப்டாப் அப்படின்னு ஆப்பிளுங்கிறது மேபி ட்ரேட்மார்க் இருக்கலாம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள், அந்த சிம்பிள் ஒரு ட்ரேட்மார்க். ஸோ மற்ற கம்பெனியிலிருந்து மற்ற இதிலிருந்து வேறுபடுத்தி அவங்களை தனியாகவே காமிக்கும். ஸோ மற்றவங்க அதை தான் ட்ரேட்மார்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கேலக்ஸி அகாடமிங்கிற ஒரு லோகோ யூஸ் பண்ணுறோம், ஸோ தட் மேபி a ட்ரேட்மார்க், ஓகேங்களா. சரி, அடுத்தது ட்ரேட் சீக்ரெட். So when an individual organization owning an intellectual property does not disclose the property to anyone and keep it as a closely guarded secret. ஒன்றும் கிடையாது. இப்போ திருநெல்வேலி அல்வா இருக்குது. திருநெல்வேலி அல்வா ஒரு பர்டிகுலர் கடையில் மட்டும், இருட்டுக்கடை அல்வா ஒரு கடையில் மட்டும்தான் நல்லாயிருக்கும், எல்லா கடையிலையும் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்காது. அவங்க அப்போ அது எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன அதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் சீக்ரெட், அது ஒரு ட்ரேடு சீக்ரெட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒன்று புரிகிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ரைட். இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது, ஸோ மைசூர் பாக் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னா இட் மீன் தட் இட் ஹேவ் சம் ட்ரேட் சீக்ரெட், அவங்க எல்லாத்துக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, ரைட். ஸோ அதுதான் ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட். ஸோ இவ்வளோ நேரம் ஐபிஆரில் என்னென்ன வடிவத்திலலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட். சரி, ஸோ பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்டுக்கு இன்னொரு பேர் பிளான்ட் வெரைட்டி ரைட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ரைட்ஸ் ஆர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸ். இது இப்போ நான் பார்த்துருக்க ரைட்ஸ் எல்லாமே இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்குள்ள தான் வருது.
ஒரு ப்ரீடருக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக? ஒரு நியூ வெரைட்டியை டெவலப் பண்ணதுக்காக. பட் அந்த நியூ வெரைட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 முக்கியமான கண்டிஷன்ஸ் வேணும். ஸோ தட் சுட் பி 4 அதை டஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். டஸ்ட் அதில் எண்ணும் சேர்த்து தான் வரும். நாவல்ட்டி, யூனிஃபார்மிட்டி, ஸ்டெபிலிட்டி, டிஸ்டிங்னஸ். ஸோ மற்ற வெரைட்டிலேருந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது யூனிஃபார்ம் கேரக்டர் இருக்கணும். ஸ்டேபிளாக இருக்கணும். எல்லா கண்டிஷனையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நியூனஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்போ அந்த லீகல் ப்ரொடெக்ஷன் டு தி நியூ வெரைட்டிஸ் கிராண்டட் டு தி யாருக்கு? ப்ரீடர். அப்புறம் அவருடைய ஃபாலோயருக்கு வந்து கொடுக்குறாங்க. ரைட். ஸோ அப்போ ப்ரீடர் ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ். அதில் அவர் வந்து ஒரு வெரைட்டி, சப்போஸ் யூ அஸ்யூம் நான் ஒரு ப்ரீடர், நான் ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிட்டு அது டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி எனக்கு வந்து ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. நான் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலி அந்த ரைட்லாம் வாங்கினா அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து ட்ரையல் பார்ப்பாங்க, டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக தான் பண்ணுவாங்க. அது பின்னே நான் பார்க்கலாம் அது எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, அது யார் கொடுக்குறாங்க, சரி எல்லாமே பார்க்கலாம். சரி எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, விற்கிறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அல்லது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் தி ப்ரொடெக்டட் வெரைட்டி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. நான் ஒரு ஏஜென்ட் அல்லது லைசன்ஸை கூட வச்சு என்ன பண்ணலாம், இதை வந்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரையர் ஆத்தரைசேஷன் ரெக்யர். இந்த மெட்டீரியல் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வேறு யாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய ஆத்தரைசேஷன் வேணும். இதுதான் பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ். இது ஜென்ரல் கண்டிஷன். பட் இந்தியாவில் இது வந்து மாறும். இது வந்து ஜென்ரலான ஒரு டெஃபினேஷன். பட் இந்தியன் கண்டெக்ஸ்ட்டில் பிபியூ அண்ட் எஃப்ஆரில் சில மாறுதல்கள் வந்து இருக்கும். இந்தியன் கண்டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. ரைட். அடுத்தது ஃபார்மர்ஸ் அப்படியே ப்ரீடருக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தாங்களோ அதுமாரி ஃபார்மர் அவருடைய வெரைட்டியை, அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபார்மர்ஸ் ரைட். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எவால்வ்டு ஆர் டெவலப்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்மர். ஸோ ஃபார்மர்ஸ் வெரைட்டியை எக்ஸ்டெண்ட் வெரைட்டியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸ்டாண்ட் வெரைட்டி. ரைட். ஸோ அப்போ ரைட்ஸ் அரைசிங் ஃப்ரம் தி பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் கன்சர்விங், improving and making available plant or animal genetic resources, particularly those in center of diversity. ஸோ அப்போ இந்த ரைட்ஸ் வந்து என்னென்னா அவர் கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடியது, அந்த பிளான்ட்டு, அவனுடைய அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து இந்த ரைட்ஸ்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக அவர் டெவலப் பண்ண வெரைட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்மர் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த வெரைட்டியை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம், சோயிங் பண்ணலாம், ரீப்ளான்ட் பண்ணலாம், அல்லது அவருடைய சீடை கூட என்ன பண்ணலாம், செல் ஹிஸ் ஃபார்ம் ப்ராடியூஸ் இன்க்ளூடிங் சீட் ஆஃப் எ வெரைட்டி ப்ரொடெக்டட் அண்டர் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அந்த வெரைட்டியில் ப்ரொடெக்ட் பண்ண அந்த ஆக்ட் படி அவர் ஃபார்மில் ப்ரொடியூஸ் பண்ண சீடிங் கூட வந்து என்ன பண்ணலாம், விற்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரலைஸ்ட் வியூ. ஸோ ஒவ்வொரு இந்தியன் கண்டெக்ஸ்ட்டில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ PPUR does not allow farmers to exchange seeds of protected varieties produced on their farms. ஸோ அப்போ பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட் டஸ் நாட் அலோவ் ஃபார்மர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் சீட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் தேர் ஃபார்ம்ஸ். இங்கே மேலே நம்ம பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ்னு ஒன்று பார்த்தோங்க இல்லைங்களா, அந்த ரைட் படி ஃபார்மரோட அந்த பிரீடரோட கன்சர்ன் இல்லாமல் ஃபார்மர் வந்து வாங்கி அவருடைய பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. இதுவே ஃபார்மர் ரைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வெரைட்டிக்கு அவர் செல் பண்ணிக்கலாம், விற்றுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கீழே பார்த்துருக்கிற பாயிண்ட் வந்து PPR. ஸோ அதாவது பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட் கீழே வருது. இந்தியா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி டு டெவலப் எ சிஸ்டம் டு ரெகக்னைஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஃபார்மர்ஸ் ரைட். அதாவது விவசாயிகளின் ரைட்ஸு, உரிமைகளை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்காக வந்து அந்த ஆக்டில் இன்க்ளூட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ண ஒன்லி கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபார்மர் வெரைட்டி அல்லது கம்யூனிட்டி வெரைட்டினா என்ன, varieties which are traditionally cultivated and evolved by the farmers in the field. அது வைல்டு ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், லேண்ட் ரேசஸாக வந்துருக்கலாம். ஸோ லேண்ட் ரேசஸ் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணக்கூடிய வெரைட்டி, லேண்ட் ரேசஸ். ஸோ அந்த இது எல்லாமே இவருடைய கேட்டகரியில் வரும். ஸோ அவருக்கு ட்ரெடிஷ்னலாக கல்டிவேட் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ், வைல்டு ரிலேட்டிவ்ஸ், லேண்ட் ரேசஸ், இது எல்லாம் ஃபார்மர்ஸ் வெரைட்டிஸ் அல்லது கம்யூனிட்டி வெரைட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்தியா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி விச் கிவன் ரெகக்னைஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் ஃபார்மர் ரைட்ஸ். ஸோ லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்க சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணலாம். ஆனால் பிளான் பிரீடர் ரைட்ஸ் படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது ஃபார்மர்ஸ். ஸோ அந்த கேட்டகரி. அடுத்து பாருங்கள், இண்டிஜினஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இண்டிஜினஸ் நாலேஜ்னால் என்னது, காலங்காலமாக ஒரு நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
ரெட் கிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் சாயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ரெட் கிராம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பல்ஸ் அது ஒரு பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஒரு இண்டிஜினஸ் நாலேஜ். ஸோ அதுமாரி நிறைய இருக்கும். நாலேஜ் அல்லது இன்னோவேஷன் ஆர் ப்ராக்டிசஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டி. காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய லோக்கல் பீப்புள் பயன்படுத்தக்கூடிய அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னு வந்து சொல்கிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் நாலேஜையும் நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஜெனரிக் ரைட்ஸ் மூலமாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட். சரி, அடுத்தது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனுங்கிறது ஒரு சைன் யூஸ்ட் ஆன் குட்ஸ், ஒரு பொருள் மேலே அல்லது ஒரு ப்ராடக்ட் மேலே இல்லது ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப்பில் இல்லை ஏதோ ஒரு இது. ஸோ மேங்கோவாக இருக்கலாம், இல்லை ஒரு பத்தமடை பாயாக இருக்கலாம், ஸோ பாயாக இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கலாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அது வந்து ஆரிஜினேட் ஆகும். அது ஒரு பெக்குலியர் குவாலிட்டி இருக்கும், நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கும், பிகாஸ் ஆஃப் அந்த பிளேஸ் அந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகிறதுனால. இப்போ நம்ம திருநெல்வேலி அல்வான்னு சொல்கிறோம், அது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வராது, பட் சொல்கிறேன் மேபி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து நிறைய இது கொடுத்தாங்க. அல்போன்சா மேங்கோவுக்கு கொடுத்துருக்காங்க, பங்கனப்பள்ளி மேங்கோவுக்கு, லிச்சியில் சகி லிச்சின்னு சொல்லி ஒரு வெரைட்டி கொடுத்தாங்க, அரிக்கா நட்டில் ஒரு 5 வெரைட்டிக்கெல்லாம் கொடுத்தாங்க, அரிக்கா நட்டில். ஸோ பத்தமடப்பா இந்தமாரி நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் பழனி பஞ்சாமிரத்துக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் திண்டுக்கல் புட்ஸ் இந்தமாரி ஒவ்வொரு பெக்குலியர்னஸ், டார்ஜிலிங் டீ இந்தமாரி சொல்கிறீங்களா. ஸோ மேபி திருநெல்வேலி அல்வா அதனோட ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனில் வரலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கும். ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன், அது கொடுத்துருக்கலாம் கொடுக்காமையும் போயிருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் அது ஆரிஜினேட் ஆகிருக்கும், அதுக்கு பர்டிகுலர் குவாலிட்டி வந்து இருக்கும், அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும். ஸோ அது கொடுக்கக்கூடிய தான் ஜிஐ டேக். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்துறாங்க. ஸோ 1999 ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ அது நடைமுறைக்கு வந்து 2003. ஸோ டார்ஜிலிங் டீ தான் ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் கொடுத்தது. 2004 2005 கொடுத்துருக்குறாங்க. டார்ஜிலிங் டீக்கு ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் கொடுத்தது. வேறு என்னென்ன கிராப்புக்கெலாம் ஜிஐ டேக் கொடுத்தான்னு வந்து பாருங்கள். இப்போ ஐ திங்க் ஈரோடு டர்மரிக் கூட கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஈரோடு டர்மரிக்கு, அது ஹந்தாமல் ஹல்தின்னு சொல்லி இன்னொரு டர்மரிக் கொடுத்தாங்க, ஒரிசாவில் க்ரோ பண்ணக்கூடிய டர்மரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சம் ரீசன்ட் இது. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐபிஆர். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஐபிஆர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஐபிஆர்னா என்ன, ஐபிஆரில் என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதனோட அட்வான்டேஜஸ் இப்படி கொடுக்குறதுனால, இந்த லீகல் ரைட் கொடுக்குறதுனால இன்வென்டருக்கு வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். ஸோ நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கும். அப்போ இன்வென்டருக்கு மட்டும் இப்போ பெனிஃபிட் போகும், நிறைய பேர் நாமளும் இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இன்வென்ஷன் வந்து ஊக்குவிக்கலாம். ஹெல்த்தி காம்படிஷன் வந்து இருக்கும். குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும்போது நல்லா மற்றவனை கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா கொடுக்கலான்னு நிறைய ஐடியாலாம் வந்து உருவாகும். ஒவ்வொரு கண்டிஷனிலும் நிறைய ஐடியாஸ் வந்து உருவாகும். நல்ல இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வாங்க முடியாது. பேட்டண்டாக இருக்கட்டும், பர்டிகுலர்லி பேட்டன்ட் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறதா இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, ரினியூவலுக்கு, லைசன்ஸுக்கு, அது ஒரு பிரச்சனை. கோர்ட்டு கேசஸ் நிறைய. சப்போஸ் நம்ம இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் யாரோ பண்ணிட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வெரைட்டி யாரோ வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான், ப்ரொடெக்ட் பண்ணாத ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆயிடுச்சு, கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணணும், அந்த இஷ்யூஸ் இருக்குது. சம்டைம்ஸ் மேபி ஒருத்தனே எல்லா ரைட்ஸும் வாங்கி வச்சுக்கலாம். லீட் டு மோனோபுலி ஆஃப் ரைட் ஹோல்டர்ஸ். அவன் நினைக்கிறது அவன் கொடுக்குற காசுக்கு தான் நம்ம வாங்கணும். ஸோ எல்லாமே அந்த இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கலாம். மோனோபுலி வரதுக்கூட வாய்ப்பும் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஆர் ரிலேட்டடான இது. ஸோ இப்போ ஐபிஆரில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸை மட்டும் தனியாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸ். ஸோ இதை பற்றி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது ஐபிஆரோட ஒரு பகுதி. பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸ்னால் என்னென்னு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸ் எங்கே எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1987 அண்டர் பிளான்ட் வெரைட்டி ரைட்ஸ். ஓகேங்களா, பிளான்ட் வெரைட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. லேட்டரான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பிரீடர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி 1994 கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸ் ப்ரோக்ராம் லான்ச் ஆனது 1987. இதற்கான ஆக்ட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பிளான்ஸை வந்து பேட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண கண்ட்ரி ஜெர்மனி 1866. ரைட். ஸோ அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன்.
established in 1938 for introducing laws to protect plant varieties. இதெல்லாம் இதனுடைய history of PPR, plant breeders right, International Organization for Plant Variety Protection. ஸோ அந்த நேம் அது கொடுத்துருக்காங்க ASINCIL. ஸோ 1938 ஏற்படுத்துகிறாங்க. ஸோ பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லாஸ். இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் இது ரைட். இதில் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்லேயே ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா வெவ்வேறு கண்ட்ரியில் வெவ்வேறு லா. இப்போ மேலே பார்த்தலாம் ஒவ்வொரு கண்ட்ரியில் வெவ்வேறு லாஸ். இப்போ ஜெர்மனி ஒன்று கொண்டு வந்தாங்க, பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ்னு ஒன்று வந்துச்சு. சில ஒவ்வொரு கண்ட்ரியிலும் ஒவ்வொரு விதமான லா இருந்தது. இது எல்லாம் ஹார்மனைஸ் பண்ணி ஒன்று சேர்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும் த்ரூ உப்பாவ் கன்வென்ஷன் மூலமாக. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு யூனியன். ஓகேங்களா. இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்னா வெவ்வேறு கண்ட்ரியோட கவர்மெண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த அமைப்பில் வெவ்வேறு கண்ட்ரி, இப்போ நாம் வந்து யுனெஸ்கோ சொல்கிறோம், இல்லை யுனைடெட் நேஷன் சொல்கிறோம். அப்போ யுனைடெட் நேஷனும் எல்லா நேஷனும் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி உப்பாவ். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி கொஷினில் கேட்டிருக்காங்க. உப்பாவோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. இது எதில் வந்து ஏற்படுத்துகிறாங்க உப்பாவும் கூடிய அமைப்பை? இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ இதை அடாப்ட் பண்ணுறாங்க? உப்பாவ் வந்து ஃபஸ்ட்டு உப்பாவ் கன்வென்ஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு இந்த கன்வென்ஷன் அடாப்ட் பண்ணது எப்போ? கன்வென்ஷனாக ஒரு கூட்டம் இல்லது ஒரு கூட்டமைப்பு அப்படின்னா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பாவ் கன்வென்ஷன் வாஸ் அடாப்டட் இன் 1961 இன் பாரிஸ். அதுக்கப்புறம் இந்தந்த வருஷத்தெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இதில் நான் 1 or 2 இயர்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் புக்கில் என்ன இருந்ததோ அதை நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். 1972, 78, 1991 இதை வந்து அகெயின் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ரைட். அப்போ உப்பாவுங்கிறது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ். அப்போ வெவ்வேறு கண்ட்ரியில் கூடிய லாஸ் எல்லாம் ஹார்மனைஸ் பண்ணி ஒன்றா அந்த அமைப்புலாம் இருப்போம்ட்டா அவங்க சொல்லக்கூடிய அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி உப்பாவோட மிஷன் என்னவா இருந்திருக்குது? டு ப்ரொவைட் அண்ட் ப்ரொமோட் அண்ட் எஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன். பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு எஃபெக்டிவ் சிஸ்டம் கொடுக்கறது, ப்ரொமோட் பண்ணுறது. இவங்களோட எய்ம் என்னாகிறது? எய்ம் என்னவா இருக்குது? டெவலப்மெண்ட் ஆஃப் அல்லது என்கரேஜிங் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் சொசைட்டி. அப்போ நாம் இன்வென்ஷன் கண்டுபிடிச்சி அதை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த பெனிஃபிட்லாம் கண்டுபிடிச்சவங்களும் போய் சேரும். அப்போ என்ன பண்ணும்? அப்படி சேரும்போது நிறைய அவங்களுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்படி கிடைக்கும்போது எல்லோரும் நிறைய இன்வென்ஷன் பண்ணுவாங்க, நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும், காம்படிஷன் நிறைய கிரியேட் ஆகும், அதனால் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் அவங்களுடைய மிஷன் எய்மாக வந்து இருக்குது. 1993 உப்பாவில் 24 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ அரௌண்டு 72 மெம்பர்ஸ் வந்து உப்பாவில் வந்து இருக்காங்க. இது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ், உப்பாவோட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது வெப்சைட்ஸில் இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ எடுத்தது மேபி சில மாறுதல்கள் வந்து இருக்கும். இதில் ஏதாவது தவறாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்கலாம் ரைட். அடுத்தது மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட். ஸோ இது வந்து பிளான்ட் பிரீடர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கொடுக்குது டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ் விச் தே ஹேவ் டெவலப்ட். ஸோ இந்த ரைட், அந்த ஆக்ட் மூலமாக வந்து இந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். இந்த ரைட்ஸ் அவருக்கு வேணும்னா கம்பல்சரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். நோ ப்ரொடெக்ஷன் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆமாம், ப்ரொடெக்ஷன் வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் பண்ண முடியாது. நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே 2.5 வருஷம் ஆகுமா நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ டூரேஷன் பாருங்கள், அதாவது இந்த இதில் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் வரைக்கும் அதில் அந்த அந்த உங்களுடைய என்ன சொல்ல வேலிடிட்டி மாதிரின்னு வச்சுக்காங்க. ஸோ ட்ரீஸ் அல்லது வைன்ஸாக இருந்தால் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி 9 வருஷம் இனிஷியலாக கொடுத்துரு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கவரேஜ் இயர்ஸ் வந்து இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து. எக்ஸ்டாண்ட் வெரைட்டிக்கு 15 இயர்ஸ். ஸோ எக்ஸாக்டாக கேட்கணும் இனிஷியலாக எத்தனை வருஷம் கொடுக்கணும் கேள்வியில் இனிஷியலின்னு கொடுத்தாங்கன்னா 6. இது கண்டிப்பாக கொஷினில் வரும். இனிஷியலின்னு கொடுத்து கேட்டால் நீங்கள் இதை மென்ஷன் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் எத்தனை நாள் வரைக்கும் கொஷினில் கேட்குறான்னா நீங்கள் இந்த ஆன்சர் தான் பண்ணணும். வார்த்தையை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக கொஷின் கேட்கலாம். எக்ஸ்டாண்ட் வெரைட்டிஸ்னால் என்ன? வெரைட்டிஸ் நோட்டிஃபைடு அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் சீட் ஆக்ட். அப்போ சீட் ஆக்டில் செக்ஷன் 5 என்ன சொல்லுது? நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தி வெரைட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் அது பப்ளிக் டொமைனில் இருக்கணும். பப்ளிக் டொமைன்னா பப்ளிக் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கணும். அதை தான் எக்ஸ்டெண்ட் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் வெரைட்டிஸ்னால் என்ன?
varieties notified under section 5 of the Seed Act 1966 and also the varieties in public domain are called extant variety. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு term. ஸோ இது இல்லாமல் இந்த எக்ஸ்டெண்ட் வெரைட்டி ட்ரீஸ் இல்லாமல் மற்றதுக்கெல்லாம் இனிஷியலாக 6 இயர் கொடுப்பாங்க, அப்புறம் மேக்ஸிமம் 15 இயர்ஸ் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நாள்லேருந்து. இது முக்கியம். ஸோ டூரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த வேலிடிட்டி. இன்னொன்று பாருங்கள், இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்டுங்கிற வேலிடிங்கிறது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாரோ அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடெக்ட் பண்ண ரைட்டுங்கிறது வெரைட்டிஸ் ஆஃப் ஆல் பொட்டானிக்கல் ஜெனிரா. ஸோ மேக்ஸிமம் எல்லா கிராப்ஸுக்கும் இல்லை எல்லா இதுக்கும் நீங்கள் இந்த கிராப்பை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எந்த வெரைட்டிஸ் எந்த கிராப்பாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு 4 ரெக்குயர்மெண்ட் வேணும். ஸோ இதை தான் முன்னாடியே சொல்லியிருப்போம். நாவல்ட்டி, டிஸ்டிங்னஸ், யூனிஃபார்மிட்டி, ஸ்டெபிலிட்டி. இது கண்டிப்பாக இருக்கணும். இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிளாக ஆல் என்வரான்மெண்டல் கண்டிஷன் ஒரேமாரி பிஹேவ் பண்ணணும், யூனிஃபார்மாக இருக்கணும், மற்ற வெரைட்டியிலேருந்து வேறுபடுத்தக்கூடிய கேரக்டரில் இருக்கணும், நியூவாக இருக்கணும், அது புதுசாக இருக்கணும். அது ஓகே, ரைட். ஸோ அப்போ ஒரு ஆத்தரைஸ்டு பிளான்ட் பிரீடர் இன்னொரு பர்சனை கூட நம்ம என்ன பண்ணலாம், சரி ஓகே அந்த ராயல்ட்டியை வந்து ராயல்ட்டி பேசிஸில் அவருடைய ப்ராடக்டை அல்லது அவர் ரெஜிஸ்டர் பண்ண வெரைட்டியை கமர்ஷியல் சேலுக்கு வந்து இன்னொரு பர்சனை கூட வந்து ராயல்ட்டி பேசிஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து ஆத்தரைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ரைட், இந்த ஆக்ட் படி அந்த ஆத்தரைஸ்டு பிளான்ட் பிரீடர் ஹேஸ் ரைட் டு ப்ரிவெண்ட் அதர்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் திஸ் வெரைட்டி வித்தவுட் பர்மிஷன். உங்களை கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி இன்னொரு பர்சன்ட்டை கொடுக்கலாம் ராயல்ட்டி பேஸில், அதுக்கு அவன் பணம் கொடுக்கணும். கண்ட்ரோல், இவருடைய பர்மிஷன்லாம் யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத உடனே வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்துடும். ரைட், இது மெயினாக வந்து யாருன்னா இந்த அந்த வெரைட்டி யார் டெவலப் பண்ணாங்களோ யார் ஓனரோ அவங்களுக்கு போய் சேரும். ரைட் ரைட். ஸோ பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் தி வெரைட்டியை தான் ப்ரொடெக்ட் பண்ணுது, but not the standard breeding procedure that are used to develop a variety. Suppose அவர் ஒரு பியூர் லைன் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறாரு, இல்லை பெடிகிரி மெத்தட் யூஸ் பண்ணுறாரு, இல்லை ஏதோ ஒரு பயோடெக்னாலஜிக்கல் மார்க்கர் ரெஜிஸ்டர்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறாரு, அந்த ப்ரொசீஜருக்கெலாம் வந்து பேட்டன்ட், அதாவது அந்த ரைட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஒன்லி டு தி வெரைட்டி விச் he has developed, அதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் வந்து இருக்குது. ரைட். ஸோ a person growing protected variety cannot sell its seed on commercial scale. நாம் முன்னாடியே பார்த்தோம், ஃபார்மர் வந்து அந்த சீடை வந்து அவங்க பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவருடைய ஃபார்மில் தொடர்ச்சி எத்தனை வருஷம்னா கல்டிவேட் பண்ணிக்கலாம், ஆனால் இன்னொரு ஃபார்மருக்கு கொடுக்கக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பாயிண்ட் இங்கே வந்து ரீட்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஹீ கேன் யூஸ் அவருடைய ஓன் பர்பஸ்க்கு, பட் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாம் சூ ஜெனரிஸ் ரைட்ஸில் வந்து வருது, பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ். ரைட். ஸோ இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு இருக்கிறது பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ். அது கீழே உப்பாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக 1991 ஆக்ட் படி என்னென்ன ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ இங்கே ப்ரொடெக்ஷன் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், ஆஃபரிங் ஃபார் சேல் அண்ட் செல்லிங் ஆஃப் ஆல் தி மெட்டீரியல்ஸ் பிகம் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் ஆஃப் அந்த டைட்டில் ஹோல்டர். யார்? ப்ரீடர். அப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, அதை விற்கிறது, சேல் பண்ணுறது எல்லாம் இவர் ரைட்ஸ் கீழே வந்துடும். ஆனால் ஃபார்மருக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அது? எ க்ரோயர் மே பி அலவுடு டு ரிசர்வ் எ போர்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹார்வெஸ்ட் ஃபார் யூஸ்ட் ஆஸ் எ சீட் ஆன் ஹிஸ் ஓன் நெக்ஸ்ட் கிராப் வித்தவுட் தி பர்மிஷன் ஆஃப் பிபிஆர் ரைட் ஹோல்டர். ஸோ அப்போ ப்ரீடரோட கன்சர்ன் இல்லாமல் ஃபார்மர் ஒரு சீடை வாங்கி இந்த ப்ரொடெக்ட் பண்ண வெரைட்டி க்ரோ பண்ணுறாங்கன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் போர்ஷன் சீடை வச்சுருந்து அடுத்த வருஷம் அவர் க்ரோ பண்ணிக்கலாம். இதனால் ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அவருக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும், அதை தான் ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷன். ஆனால் த ஃபார்மர் இஸ் நாட் அலவுடு டு செல் சச் மெட்டீரியல் டு எனி ஒன் எல்ஸ். வேறு யாருக்கும் அவர் கொடுக்கக்கூடாது இந்தமாரி ப்ரொடெக்ட் பண்ண வெரைட்டியை. ரைட். சரி, அதேமாரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராபகேஷன் மெட்டீரியல் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்டிவார் விச் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் தி பிபிஆர் between farmer is not also not allowed. அதுவும் கிடையாது. ப்ராபகேட்டிங் மெட்டீரியலையும் பண்ணக்கூடாது. மினிமம் பீரியட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மேபி ப்ரெஸ்கிரைப்டு வந்து 20 இயர்ஸ்னு வந்து சொல்கிறாங்க ஜென்ரலாக 20 இயர்ஸ். ஆனால் பட் இது வேரி ஆகுது, ட்ரீ வைன்ஸ் இதை பொறுத்து வந்து. ஸோ மினிமம் பீரியட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸோ இந்தமாரி ஒன்று சொல்லியிருக்காங்க பிபிஆரில், அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. த யூஸ் ஆஃப் ப்ராபகேட்டிங் மெட்டீரியல் ஃப்ரம் எ ப்ரொடெக்டட் கல்டிவார் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸஸ் இஸ் நாட் நீடட் தி பெர்மிஷன் ஆஃப் ஹோல்டர் ஆஃப் பிபிஆர் டைட்டில், சாரி சயின்டிஃபிக் பர்பஸஸ். சரி, இப்போ ஒரு ப்ரொடெக்டட் ப்ராபகேட்டிங் மெட்டீரியல் இருக்குது, ஒரு சீட் ரைஸ் சயின்டிஃபிக் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ரிசர்ச் பர்பஸுக்கு.
அப்போ அந்த நேரத்தில் இவங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதேமாரி the use of protected cultivar for the creation of genetic variability of plant breeding purpose does not require permission. ஸோ அதுக்கும் வந்து பெர்மிஷன் தேவையில்லை, கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்போ ரிசர்ச் பர்பஸுக்கு அவர்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதேமாதிரி பிபிஆர் வந்து ப்ரீடிங் மெத்தடுக்கு கவர் ஆகலை. அவர் வந்து அந்த நியூ வெரைட்டிக்கு மட்டும்தான், அதனுடைய பேரண்ட் வெரைட்டி எந்த பேரண்ட் வச்சு அவர் டெவலப் பண்ணார் அதுக்கெலாம் கிடையாது. அதாவது இப்போது ஒரு வெரைட்டிலேருந்து இன்னொரு வெரைட்டி டெவலப் பண்ணியிருப்பார். டெஃபினட்டாக எந்த வெரைட்டிலேருந்து அவர் டெவலப் பண்ணார் அந்த வெரைட்டிக்கும் சேர்த்து ப்ரொடெக்ஷன் கிடையாது. பட் ஹைப்ரிட் வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா, ஹைப்ரிட் 2 பேரண்ட் வச்சு கிராஸ் பண்ணி, அதுக்கான ஐபிஆர் இருக்குது. அதை தான் கொடுத்துருப்பாருங்க பாருங்கள், எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் ஹைப்ரிட் வெரைட்டிஸ். ஹைப்ரிட் வெரைட்டிக்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு. அது எந்த பேரண்ட் யூஸ் பண்ணாங்களோ, ஒரு ஏ லைன் பி லைன் 2 யூஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ காட்டனில் வந்து H4னு ஒரு இருக்குது, அதில் 2 வெரைட்டி கிராஸ் பண்ணி தான் அந்த H4 டெவலப் பண்ணியிருப்பாங்க. H4க்கு பேட்டர்ன் வழங்கும் போது அந்த பேரண்ட்டுக்கும் சேர்த்து பேட்டர்ன் வந்து அடங்கும். ஸோ அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் அடங்கும், பேட்டர்ன் எல்லாம் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அடங்கும். இதுவே ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணுறோம், இன்னொரு அங்கே பாருங்கள், நாட் டு ப்ரொடெக்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் தி வெரைட்டி. இது வெரைட்டி டெவலப் பண்ண இந்த ஹைப்ரிட்டுக்கு மட்டும் அந்த பேரண்ட் வெரைட்டி இன்க்ளூட் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ அப்போ பிபிஆருக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ், இந்த ஆக்ட் படி இந்த 4 வேணும்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 4 க்ரைட்டீரியா ஓகே ஆனால் தான் பிபிஆர் வந்து இதாகும். ஸோ அப்போ அந்த வெரைட்டி சுட் பி நியூனஸ், புதுசாக இருக்கணும். ஒரு 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 கமர்ஷியலாக மோர் தென் 1 இயருக்கு வந்து க்ரோ பண்ணியிருக்கக்கூடாது. சுட் நாட் ஹாவ் பீன் கமர்ஷியலி கல்டிவேட்டட் ஃபார் மோர் தென் 1 இயர். அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு மேலே கல்டிவேட் பண்ணியிருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்துக்கு முன்னாடி கமர்ஷியல் சேலுக்கு இது வந்து போயிருக்கக்கூடாது. மோர் தென் 1 இயருக்கு மேலே கமர்ஷியல், அதுக்கு முன்னாடி வந்து கமர்ஷியல் சேலுக்கு வந்து போயிருக்கக்கூடாது. ஸோ அப்போ 1 இயர் தான் அதனுடைய மினிமம் இதாக இருந்திருக்கும். இட் சுட் நாட் பி அ ப்ரீயர் சேல் ஃபார் மோர் தேன் 1 இயர்ஸ், அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்டிங்னஸ். ஸோ அதர் வெரைட்டிலேருந்து ஈஸியாக வந்து டிஸ்டிங் பண்ண முடியும். ஸோ மார்ஃபாலஜிக்கல், அது ஃபிசியாலஜிக்கல், அது அதர் கேரக்டர்ஸ் வச்சு, அதுதான் டிஸ்டிங்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து யூனிஃபார்மிட்டினா யூனிஃபார்ம் இன் அப்பியரன்ஸ் அண்டர் ஸ்பெசிஃபைடு என்விரான்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அடாப்டேஷன். எந்தெந்த இடத்துல இருக்குது, எங்கே க்ரோ பண்ணாலும் ஒரே மாதிரியான அந்த யூனிஃபார்மிட்டி இன் அப்பியரன்ஸ் இருக்கணும். அதனுடைய வெரைட்டி வந்து ஸ்டேபிள் இன் அப்பியரன்ஸ் அண்ட் குளோனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓவர் சக்ஸசிவ் ஜென்ரேஷன் அண்டர் ஸ்பெசிஃபைடு என்விரான்மெண்ட். ஸோ எல்லா அனிமலும் ஸ்டேபிள் பர்ஃபார்மராக வந்து இருக்கணும். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்க்குறதுக்காக க்ரோட் டெஸ்ட்லாம் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அதாவது யூனிஃபார்மிட்டி பார்க்குறதுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட், சரி. இந்த பிபிஆர் ஆக்டில் என்னென்ன எக்ஸம்ஷன் அது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அந்த உள்ளக்கக்கூடிய அந்த சலைன் அந்த ஆக்ட் உப்பாவ் 1991 ஆக்ட்லேயே சொல்லியிருப்போம். ஃபார்மர்ஸ் எக்ஸ்டென்ஷன், ஃபார்மருடைய கல்டிவேஷனுக்கு அந்த மெட்டீரியல் எத்தனை வருஷம் வேணால் பயன்படுத்திக்கலாம், எக்ஸ்ட்ரா வெளியே போய் சேல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதேமாரி ப்ரீடருடைய ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன் இந்த ஆக்டில். அப்படின்னா த லீகல் ரைட் தட் ஆர் ப்ரொவைடட் டு தி பிளான்ட் ப்ரீடர்ஸ் டு யூஸ் ப்ரொடெக்டட் மெட்டீரியல் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ரிசர்ச், அதை தான் ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ரிசர்ச் எக்ஸம்ஷன் அல்லது ப்ரீடர்ஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த மெட்டீரியல், அந்த பிளான்ட் ப்ரொடெக்டட், அந்த ப்ரொடெக்டட் மெட்டீரியலை அதை யூஸ் பண்ணி இன்னொரு வெரைட்டி டெவலப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதனுடைய பேரண்டேஜுக்கு வந்து ஆனால் ப்ரொடெக்ஷன் வந்து கவர் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. பட் ப்ரீடர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒப்பாவ் 1978 வந்து ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த 1978லேருந்து தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1991 வந்த ஆக்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷனில் ஒரு சின்ன அவருடைய இதை வந்து கட்டைல் பண்ணிடுறாங்க, தடுக்கிறாங்க. எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டிஸ் அண்டர் பிபிஆர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹவவர் த ஆக்ட் 1991 ஹட்டைல் ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன் எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டி கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தமாரி மீட் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, வெரைட்டி ப்ரிடாமினன்ட்லி டெரிவ்டு ஃப்ரம் இனிஷியல் வெரைட்டி which retains the expression of essential characteristics from the genotype combination of initial variety. ஸோ எந்த வெரைட்டியிலிருந்து ஒரு வெரைட்டி நம்ம டெவலப் பண்ணுறோம், ஒரு வெரைட்டியை, அதுக்கு ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இருக்குது, அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டிக்கு நம்ம ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அதை தான் அங்கே வந்து மீன் பண்ணி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வெரைட்டி நம்ம டெவலப் பண்ணுறோம். அந்த வெரைட்டி ஒரிஜினல் வெரைட்டியோட கேரக்டரில் எல்லா இதுலேயும் இருக்குது. அதை தான் எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டி வில் பி ப்ரொடெக்டட் அண்டர் பிபிஆர் டைட்டில் ஆஃப் இனிஷியல் வெரைட்டி. ஸோ த ப்ரீடர் வில் ரெக்யர் டு அப்டைன் பெர்மிஷன் ஆஃப் பிபிஆர் ஹோல்டர். ஸோ அந்த ப்ரீடர் அந்த வெரைட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காரோ, எந்த ப்ரீடரோ அவர்கிட்ட வாங்கணும். அப்போ எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டியை
ஃபார்மர் அவர் ப்ரீடர் அவர் இஷ்டத்துக்கு ரிசர்ச் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டினா என்னது? ஒரு இனிஷியல் வெரைட்டிலேருந்து டெவலப் பண்ண ஒரு வெரைட்டி, அந்த இனிஷியல் வெரைட்டியோட கேரக்டர் மற்ற எல்லாம் ஒரு அது மாதிரியே இருந்ததுன்னா அது எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டி. MCU 5 நினைக்கிறேன், அது எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டின்னு நினைக்கிறேன், MCU 5 காட்டனில். ரைட். ஸோ இதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பேரண்டல் இன்பிரிட்ஸ் அல்லது லைன் ஆஃப் ப்ரொடெக்டட் ஹைப்ரிட் வெரைட்டி ஆல்சோ எ ப்ரொடெக்டட் மெட்டீரியல். அப்போ இப்போ ஒரு ஹைப்ரிடை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு பிளான் பிரீடர். அந்த ஹைப்ரிடுக்கு யூஸ் பண்ண பேரண்ட்டாக யூஸ் பண்ணணுன்னா கூட நம்ம எகைன் பிளான் பிரீடர்கிட்ட தான் கேட்கணும். அந்த யார் வந்து அந்த ரைட்ஸை வந்து வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கணும். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஈவன் தோ ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாலும் 1978 UPA ஆக்டில் அதில் 2 தடுக்கிறாங்க. எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டி இருந்தால் அந்த யார் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இதுவே இந்த ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ண அந்த பேரண்ட்டை அவர் வந்து திரும்பி அகைன் யூஸ் பண்ணணுனாலும் திரும்பி அவரோட பர்மிஷன் வாங்கணும். ஸோ இது 2 இல்லாமல் மற்றதெல்லாம் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரீடர் எக்ஸம்ஷன் இருக்குது. அவர் ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இது 2 கேட்டகரி வருதுன்னா இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷன். இது முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அல்லது ஃபார்மர்ஸ் ப்ரிவிலேஜ்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஆனால் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணக்கூடாது, அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அவர் பர்சனல் யூஸுக்கு. ஓகேங்களா. சேல் வந்து நான் கமர்ஷியல் சேலாக இருக்கலாம். ஸோ சேல் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு நான் கமர்ஷியல் சேல். ஸோ இங்கே கேஸ் வந்து நாட் அலவுடு டு எக்ஸ்சேஞ்ச் சீட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் ஆன் தேர் ஃபார்ம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஹியர் த சேல் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு நான் கமர்ஷியல் சேல் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஐ எம் நாட் ஷூர். அதாவது காசுக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காசுக்கு விற்கக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் நாட் அலவுட் டு சேலுங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நாட் அலவுட் ஃபார்மர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் சீட்ஸ். ஆனால் அதுலேயும் ஒன்று சொல்கிறாங்க, கமர்ஷியல் சேல் பண்ணக்கூடாது, பட் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ UPA 1978 ப்ரொவைடட் ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸம்ஷன் எல்லாம் தடுத்துட்டாங்களா 1991 ஆக்ட் படி. ரைட். ஸோ இப்போ 1991 படி இந்த ஃபார்மர் எக்ஸம்ஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. 1978 ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இந்த மேலே சொன்ன எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபார்மர் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 1991 இதை எல்லாத்தையுமே கட்டைல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட். நல்லா புரிஞ்சுக்கணும். UPA ஆக்ட் 1978 மேலே சொன்ன அத்தனை ஃபார்மர்ஸ் எக்ஸப்ஷனும் கொடுத்துட்டு இங்கே சொன்ன அத்தனை இதையும் அவங்க இது எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக UPA ஆக்ட் 1991 கட்டைல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ரைட். சரி, இதனுடைய அட்வான்டேஜஸ் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், டிஸ்அட்வான்டேஜஸும் பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துட்டோம். சில ஒன்றும் பெருசாக இல்லாத என்னென்னா, யார் ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட். இண்டஸ்ட்ரியல் சீட் இண்டஸ்ட்ரி க்ரோத் ஆகும், குவாலிட்டி அவுட்புட் வந்து கிடைக்கும், காம்படிஷன் நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல் இன் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட் மெட்டீரியல் ஆன் பேமெண்ட் பேசிஸ். ஓகே. என்ரிச்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் வரும். ஸோ மோனோபோலியை வந்து கிரியேட் பண்ணும். இது டிஸ்அட்வான்டேஜஸ். அன்ஹெல்தி ப்ராக்டிசஸ்லாம் வரும். ஒருத்தன் கண்டுபிடிச்சி இன்னொருத்தன் வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம். அதனால் கேஸ் போடணும், நிறைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை கண்டுபிடிச்சி பேட்டர்ன் வாங்குறதும் காசு அதிகமாகும். சம்டைம்ஸ் இந்த வேரியபிலிட்டி மேபி ரெடியூஸ் ஆகலான்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சீட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஹைப்ரிட் சீடாக தான். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது, அந்த பர்டிகுலர் கம்பெனிகிட்ட தான் வாங்கி ஆகணும். ரைட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பிளான் பிரீடர்ஸ் ரைட்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதில் பிளான் பிரீடர் ரைட்ஸில் UPA 1991 என்ன கொடுத்து, ஏன்னா ஒவ்வொரு ஆக்ட்லேயும் அது மாறி இருக்கும். 1978 UPA ஆக்டில் பிரீடர்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து அதில் எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டி கொடுத்து கட்டைல் பண்ணாங்க 1991. அதேமாதிரி ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷனே டோட்டலாக கட்டைல் பண்ணாங்க 1991 UPA ஆக்டில். ஆனால் 78 அந்த ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இருந்திருக்குது. ரைட். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட் 2001. ஸோ இந்தியா அந்த ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்டில் வந்து சைன் பண்ணிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த அக்ரிமெண்ட்டை எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக அதை பேஸ் பண்ணி நாம் நம்மளுக்கான ஒரு பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தோம். அதுக்கு பேர் தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் 2001. ஸோ ஜூஜெனரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணி இது எதோட தொடர்புடைய எதனுடைய கன்ஃபார்மிட்டி, ஏன்னா உப்பாவோட கன்ஃபார்மிட்டி இட் ஈஸ் இன் கன்ஃபார்மிட்டி. உப்பாவு எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு இருக்குது, உப்பாவு எப்படி இருக்குதோ அந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிற கன்ஃபார்மிட்டி வித் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் உப்பாவு 1978 படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பாஸ் பண்ணது லோக்சபாவில் ஆகஸ்ட் 2001. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் இன் கிராண்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸ் நாட் ஒன்லி டு பிளான்ட் பிரீடர்ஸ் பட் ஆல்சோ டு தி என்னது
farmers by protecting new extent and farmers variety. இதில் நம்ம ஃபார்மர் வெரைட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஆனால் உப்பாவில் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நியூ எக்ஸ்டெண்ட் அண்ட் ஃபார்மர், ஏன்னா இப்போ உப்பாவு கன்வென்ஷனல் உப்பாவில் கூடிய ஆக்டையும் பிபிவிஎஃப்ஆர் ஆக்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய கிளாஸோட கடைசியில் டோட்டலாக கம்பேர் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலாக இதெல்லாம் படிங்க, ஏன்னா பின்னாடி அந்த டேபிள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு கிளியர் கட் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இந்த ஆக்டில் ஃபார்மரோட வெரைட்டி அல்லது நியூ எக்ஸ்டெண்ட் அல்லது ஃபார்மர் வெரைட்டி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இதனுடைய எய்மு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் சிஸ்டம் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ், ரைட்ஸ் ஆஃப் ஃபார்மர், பிளான்ட் பிரீடர்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இதுதான் இதனுடைய எய்ம். ஸோ பிளான்ட் வெரைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஃபார்மரோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பிளான்ட் ப்ரீடரோட ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு புது வெரைட்டி டெவலப் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஆக்டோட எய்ம். ஸோ இந்த ஆக்டோட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 செப்டம்பர் 2003. இதுவும் கேட்கலாம், பிபிவி அண்ட் எஃப்ஆர் ரூல்ஸ் எப்போ வந்துச்சு. ஸோ இந்த ஆக்டை பேஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது கொஷினில் கேட்பாங்க, பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டி நவம்பர் 11, 2005 வந்து ஏற்படுத்துகிறாங்க. நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த அத்தாரிட்டி கிட்ட தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அந்த டீல். ஸோ இந்த அத்தாரிட்டியை பற்றியே தனியாக நம்ம வந்து படிப்போம். இந்த பிபிவி அண்ட் எஃப்ஆர் ரெகுலேஷன்ஸ் எப்போ வந்துச்சுன்னா 2006. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இயர். ரூல்ஸ் எப்போ, அத்தாரிட்டி எப்போ கொண்டு வந்தாங்க, ஆக்ட் எப்போ, ரெகுலேஷன்ஸ் எப்போங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸோ இதுதான் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் டோட்டலாகவே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் டு ரெகக்னைஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தர் கான்ட்ரிபியூஷன் இன் கன்சர்விங், இம்ப்ரூவிங் அண்ட் மேக்கிங் அவைலபிள் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். அவர் அந்த ஜெம்பிளாசம் இன்ட்ரோச் பண்ணி ஜெம்பிளாசம் கன்சர்வேஷன் இதுக்கெல்லாம் சேர்த்து அவர் ரெகக்னைஸ் பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அவருடைய ரைட்ஸ். முன்னாடி இருக்கிற பாயிண்ட் முன்னாடி அந்த எய்ம்லேயும் நம்ம படிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டு அசலரேட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் தி கண்ட்ரி அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட்ஸ், ஸ்டிமுலேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் ரெண்டுமே. ஏன்னா நம்ம ஒரு புது வெரைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும்போது அதனால் அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் பெனிஃபிட் அடையுது, ஒரு பப்ளிக் இன்ஸ்டியூஷனோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோ பெனிஃபிட் அடையுது, ஒரு கம்பெனி பெனிஃபிட் அடையுதுன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ரிசர்ச்சில். ஸோ அப்போ டெஃபினட்டாக அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும், அசலரேட் ஆகும். சீட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹை குவாலிட்டி சீடு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளான்டிங் மெட்டீரியல் ஃபார்மருக்கு வந்து போய் சேரும், ஹை குவாலிட்டி சீடும் மெட்டீரியலும். ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய அப்ஜெக்டிவாக வந்து இருக்குது. இது கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ இந்த எய்ம், so encourage the scientists, farmer communities for the development of new varieties having quality and protection potential. registration of varieties பண்ணும்போது legal protection கிடைக்குது. registered varietyக்கு வந்து பார்த்தீங்கன்னா characterization documentation வந்து நம்மளால் பண்ண முடியும். good quality seed வந்து ensure பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜீன் ஃபண்டுன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த ஆக்ட் மூலமாக. ரிவார்ட்ஸ் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக, காம்பன்சேஷன் ஏதோ ஃபைல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இது மேலே கேஸ் போடுறாங்க, ஏதோ ஒரு இஷ்யூஸ் நடக்குது, இல்லை அவங்க நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, ரிவார்டும் கொடுக்குறாங்க, காம்பன்சேஷனும் வந்து கொடுக்குறாங்க. சரி, இந்த ஆக்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் வெரைட்டிஸ், எக்ஸ்டெண்ட் வெரைட்டி அண்ட் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் நோட்டிஃபைடு பை இது என்னது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியல் கெசட்டில் என்னென்ன ஸ்பீசிஸ் என்னென்ன கிராப்புக்கு நீங்கள் பண்ணலாம், எதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலான்னு கவர்மெண்ட் கொடுத்துருக்குதோ அந்த வெரைட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபார்மர் வெரைட்டினா அப்படி என்ன, ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷன் அந்த ஆக்டில் கொடுத்துருக்கிறது. ட்ரெடிஷ்னலாக கல்டிவேட் பண்ணி ஃபார்மனால் எவால்வ் பண்ண வைல்டு ரிலேட்டிவ் அல்லது லேண்ட் ரேஸு, அதை தான் வந்து ஃபார்மர்ஸ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்டெண்ட் வெரைட்டினா என்ன, முன்னாடி நாம் பார்த்தோம், நோட்டிஃபைடு வெரைட்டி அண்டர் தி செக்ஷன் 5 ஆஃப் தி சீட் ஆக்ட், அல்லனா பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய அந்த வெரைட்டி நோட்டிஃபைடு வெரைட்டியாக இருக்கலாம், இல்லை அது ஃபார்மர் வெரைட்டியாக இருந்து அதுவும் பப்ளிக் டொமைனில் இருந்தால் அது எக்ஸ்டெண்ட் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு தான் அதை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் எக்ஸ்டெண்ட் வெரைட்டியாக இருந்தால். ஆனால் அந்த எக்ஸ்டெண்ட் வெரைட்டிக்கும் இந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். டிஸ்டிங்னஸ், யூனிஃபார்மிட்டி, ஸ்டெபிலிட்டிலாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அந்த எக்ஸ்டெண்ட் வெரைட்டி. ரைட். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது இந்த டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு பார்த்துட்டோம். நாவல்ட்டின்னு என்னென்னு நான் முன்னாடியே சொன்னோம். ஸோ அந்த வெரைட்டி லெஸ் தேன் 1 இயர் கமர்ஷியல் யூஸில் இருக்கணும் இந்தியாவுக்குள்ளவாக இருந்தால். இதுவே அவுட் சைடு இந்தியாவாக இருந்தால் 4 வருஷம் வரைக்கும் கமர்ஷியல் யூஸில் இருந்திருக்கலாம். ட்ரீஸ் அண்ட் ஒயின்ஸ் இருந்தால் 6 வருஷம் வரைக்கும் கமர்ஷியல் யூஸ் இருந்திருக்கலாம். இதை நான் பார்த்தோம், இது கொஷினில் கேட்பாங்க. லெஸ் தேன் 1 இயர் இந்தியாவுக்குள்ளார வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கமர்ஷியல் யூஸ் இருந்திருக்கணும், அதுக்கு மேலே கமர்ஷியல் யூஸ்க்கு இருந்திருக்கூடாது. டிஸ்டிங்னஸ்னால் என்னன்னு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸ்டெபிலிட்டி
யூனிஃபார்மிட்டிங்கிறலாம் உப்பாவும் 1991 என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஸோ அது அங்கே எப்படி இருக்குதோ அதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. ரைட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 இயர் தான் சொல்லியிருப்பாங்க அந்த உப்பாவ் 1991 நாவல்ட்டிக்கு. பட் இந்த மாதிரி அவுட் சைடு இந்தியா அந்த மாதிரி சொல்லிக்க மாட்டேங்குது. இது இந்தியன் கண்டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஆக்ட் உப்பாவுங்கிறது அந்த கன்வென்ஷனில் ஜாயின் பண்ணவங்க அதை ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கலாம். பட் நாம் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு நாங்களே தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி நாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து பாருங்கள், எனி வெரைட்டி இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. எனி வெரைட்டி தட் இன்வால்வ்ஸ் எனி டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஜீன் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் டெர்மினேட்டட் டெக்னாலஜி விச் இஸ் இன்ஜூரியஸ் டு லைஃப் ஆர் ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட் ஷல் நாட் பி ரிஜிஸ்டர்டு. அப்போ டெர்மினேட்டட் டெக்னாலஜின்னு அந்த சீடை ஒரு வருஷம் மட்டும்தான் பயன்படுத்திக்கும், முளைக்கும், ஜெர்மினேட் ஆகும், அடுத்த வருஷம் ஜெர்மினேட் ஆகாது. ப்ரைவேட் கம்பெனியில் நிறைய கொடுக்குறாங்க, காட்டனில் இது யூஸ் பண்ணுறாங்க, டெர்மினேட்டர் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க, டெர்மினேட்டர் ஜீன் யூஸ் பண்ணி. அப்போ அந்த இதெல்லாம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். எதுக்கெலாம் ஜீன் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடியது, குருது டெக்னாலஜின்னு கூட சொல்லுவாங்க, GURDன்னு சொல்லி, அதுக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். இந்த ஆக்டில் அப்படி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், த வெரைட்டி, அடுத்த பாயிண்ட், த வெரைட்டி தட் ஹாஸ் பீன் எசென்சியலி டெரிவ்டு ஃப்ரம் இனிஷியல் வெரைட்டி கேன் பி ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ நியூ வெரைட்டி. அப்போ எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த வெரைட்டியை வந்து ப்ரீடர் யூஸ் பண்ணணும்னா, முன்னாடி நான் பார்த்தேன் இல்லைங்களா, எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டி மற்ற ப்ரீடர் யூஸ் பண்ணணும்னா அந்த யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவர்கிட்ட நம்ம ஆத்தரைசேஷன் வந்து வாங்கணும். ஸோ அப்போ எசென்சியல் டெரிவ்டு வெரைட்டி சப்ஜெக்ட் டு பிளான்ட் ப்ரீடர்ஸ் ரைட்ஸ் ஆஃப் இனிஷியல் வெரைட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரைட். சரி, அடுத்தது, ஸோ எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டி அப்படின்னா ஒரு இனிஷியல் வெரைட்டியில் இந்த வெரைட்டியை புது வெரைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எந்த வெரைட்டியிலிருந்து வந்து அதை டெவலப் பண்ணாரோ அவர்கிட்ட ஆத்தரைசேஷன் வாங்கணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். எவ்வளோ நாள் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம்? டூரேஷன் ட்ரீ அண்ட் வைன்ஸுக்கு 18 வருஷம். ஸோ உப்பாவிலையும் நம்ம பார்த்துருப்போம், அதேமாதிரி இங்கேயும் அதர் கிராப்ஸுக்கு 15, எக்ஸ்டாண்ட் வெரைட்டிஸ்க்கு வந்து நோட்டிஃபைடு எக்ஸ்டாண்ட் வெரைட்டிக்கு 15 வருஷம். இதுவும் முக்கியம். இதெல்லாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது PPV அண்ட் FR ஆக்டுக்குள்ளார வரக்கூடியது இந்தியன் கண்டெக்ஸ்டில். ஸோ அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெரைட்டி கன்ஃபர்ஸ் ஆன் தி ப்ரீடர் ஆஃப் தட் வெரைட்டி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு ப்ரொடியூஸ், செல், மார்க்கெட், டிஸ்ட்ரிபியூட், இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் தி வெரைட்டி. அங்கே பார்த்து அதே தான். ப்ரொடெக்ஷன் வந்து சீடு ப்ராபிகுல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அந்த மெட்டீரியலோட எல்லா மெட்டீரியலுக்கும். சீடு ப்ராபிகுல் மட்டும் கிடையாது, அதில் வர ஃப்ரூட்டாக இருக்கலாம், இல்லை காட்டனாக இருந்தால் அதில் பஞ்சாக இருக்கலாம், லிண்டாக இருக்கலாம், எதாக இருந்தால் இருக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல், ஆல் தி மெட்டீரியலாக ப்ரொடெக்டட் வெரைட்டி எல்லாம் இதுக்குள்ளார கவர் ஆகிடுது. ஸோ இது வந்து ப்ரீடர் கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். ரிசர்ச்சருக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது. அந்த அவர் ப்ரொடெக்ட் பண்ண அந்த ரிஜிஸ்டர்டு வெரைட்டியை ரிசர்ச் பர்பஸுக்காக ஒரு நியூ வெரைட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் எக்ஸம்ஷன் நம்ம சொன்னாலும் எக்ஸம்ஷன் யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சில இதுக்கு வந்து அந்த நாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டிக்கு அவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த ராயல்ட்டி பே பண்ணாமல் அந்த எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டிஸ்க்கு வந்து ராயல்ட்டி பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், அல்லது அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதேமாரி ஹைப்ரிட்டோட பேரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ரைட். சரி, ஃபார்மர் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ ஃபார்மர்ஸ் அவருடைய ரைட்ஸ், அவருடைய வெரைட்டிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரிவார்ட் ஃப்ரம் தி நேஷனல் ஜீன் ஃபண்ட் ஃபார் தோஸ் ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் என்கேஜ் இன் தி கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் ஆஃப் லேண்ட் ரேசஸ் அண்ட் வைல்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளான்ஸ் அண்ட் தேர் இம்ப்ரூவ்மெண்ட் த்ரூ செலெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன். ஒன்றும் இல்லை, லேண்ட் ரேசஸையும் வைல்ட் ரிலேசஸையும் ஆஃப் எக்கனாமிக் பிளான்ஸை க்ரோ பண்ணி கன்சர்வ் பண்ணிக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க இந்த ஆக்ட் மூலமாக. இது ரொம்ப முக்கியம், ரிவார்டு. அடுத்தது, ஸோ ஃபார்மர் வந்து அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், சோப் பண்ணலாம், ரீசோப் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், விற்கலாம். ஃபார்ம் ப்ரொடியூசர் இன்க்ளூடிங் சீட், பிராண்டட் சீடாக விற்கக்கூடாது. இது வந்து PPV அண்ட் FR ஆக்டுக்குள்ளார வருது. ஸோ விற்கலாம். முன்னாடி கேஸில் நாம் என்ன பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, எக்ஸ்சேஞ்சே பண்ணக்கூடாது, நாட் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தோம் அந்த உப்பாவு 1991. அதாவது உப்பாவு 1978. 1991 தான் டோட்டலாக ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷனே கட் பண்ணிட்டாங்களே. ரைட். இங்கே அப்படி கிடையாது. இந்த ஆக்டில் இந்தியாவுக்குள்ளே கூடிய ஃபார்மர்ஸ் இன்க்ளூடிங் சீடை கூட நம்ம வந்து என்ன செல் பண்ணலாம், ஆனால் பிராண்டட் சீடாக விற்கக்கூடாது, ஆனால் நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவருடைய ஃபார்ம் இதில். ஸோ அடுத்தது, ரெக்யர்மெண்ட் ஃபார் தி ப்ரீடர் டு டிஸ்க்ளோஸ் டு தி ஃபார்மர்ஸ் த எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வெரைட்டி அண்டர் கிவன் கண்டிஷன். அப்போ ஒரு வெரைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி அவர் விற்கிறார் ஃபார்மருக்குன்னு வச்சுக்காங்க, இவ்வளோ ஈல்டு வரும், இவ்வளோ மகசூல் வரும்னு சொல்லி அவர் கொடுக்கணும். அவ்வளோ ஈல்டு வரல அப்படின்னா அவர் காம்பன்சேஷன் வந்து கேட்கலாம். அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை அந்த ரிஜிஸ்டர்ட் வெரைட்டி யூஸ் பண்ணி. அதுக்கு தான் பாருங்கள், அதுக்காக ஃபண்டு ஒன்று டெவலப் பண்ணுறாங்க, அதுதான் நேஷனல் ஜீன் ஃபண்ட்.
ஒன்று ரிவார்டுக்காக, இன்னொன்று வந்து எதுக்கு, காம்பன்சேஷனுக்காக. இப்போ நான் ஒரு ப்ரீடர் ஒரு வெரைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி ஃபார்மர்கிட்ட கொடுத்துட்டேன், இவர் ஈல்டு வரையும் கிடைக்குன்னு சொல்லி. அவரும் அதை ஃபாலோ பண்ணிட்டார். ஆனால் ஒரு ஈல்டு வரல, அவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். ரைட். ஸோ அதுதான் பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் நேஷனல் ஜீன் ஃபண்ட் ஃப்ரம் தி ஏர்னிங்ஸ் ஆஃப் தி பெனிஃபிட் ஆஃப் ஷேரிங் ரிஜிஸ்டர்டு வெரைட்டி காம்பன்சேஷன் டெபாசிட்டட் இன் தி ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி நேஷனல் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வரக்கூடியதை வச்சு தான் இந்த நேஷனல் ஜீன் ஃபண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கவும் ரிவார்டு கொடுக்கவும் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் அத்தாரிட்டின்னு ஒன்று வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதனுடைய டியூட்டி வந்து என்னென்னா, டு ப்ரமோட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் டு ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ரீடர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய டியூட்டி என்னன்னு கேட்கலாம். இது 3 டியூட்டி. ஸோ இந்த அத்தாரிட்டியை வந்து 2005 ஏற்படுத்துகிறாங்க. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டோம். நவம்பர் 11 ரொம்ப முக்கியம். இதில் ஒரு சேர்மனு 15 மெம்பர் இருக்காங்க. இது எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த அத்தாரிட்டி தான் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண 2007 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய இந்த ஜேர்னலுக்கு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான்ட் வெரைட்டி ஜோர்னல் ஆஃப் இந்தியா. இதுதான் அஃபீஷியல் கெசட் ஆஃப் பிபிவி அண்ட் எஃப்ஆர்இ அத்தாரிட்டியோட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ அதேமாரி இவங்க இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான்ட் வெரைட்டி ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த ஆக்ட் படி தான் இது எல்லாமே, இந்த ஆக்டில் கொடுத்துருக்கூடிய ப்ரொவிஷன் தான், அந்த ப்ரொவிஷன் படி தான் நடந்தது எல்லாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க தே ஆர் மெயின்டைனிங் த ரெஜிஸ்ட்ரிங்கிறது என்னென்னா நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ். இது வரையில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து எழுதிக்குவாங்க. ரைட். சரி. ஸோ அந்த ப்ரீடரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆஃப் சீடு ப்ராபிகுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் வெரைட்டியை வந்து அதனுடைய பேரண்டர் லைனுமே வந்து எங்கே டெபாசிட் பண்ணணுன்னா நேஷனல் ஜீன் பேங்க், அந்த அத்தாரிட்டி சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ அங்கே வந்து நேஷனல் ஜீன் பேங்க் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அதை கன்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக. ஸோ அதேமாரி சிட்டிசன்ஸ் ஆஃப் கன்வென்ஷன் கண்ட்ரிஸ் வில் ஹேவ் தி சேம் ரைட்ஸ் ஆஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்டர் தி ஆக்ட். இந்த ஆக்ட் படி இந்த கன்வென்ஷன் உப்பா கன்வென்ஷனில் யார் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த சிட்டிசன்ஸுக்கும் இந்திய சிட்டிசனுக்கு என்னென்ன ரைட்டில் அந்த ஆக்ட் படி இருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கும் பொருந்தும். இப்போ கன்வென்ஷன் கண்ட்ரினா என்னென்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கன்வென்ஷன் கண்ட்ரி இஸ் தி கண்ட்ரி தட் இஸ் எ மெம்பர் ஆஃப் அண்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ். ஸோ இந்தியா அதில் மெம்பராக இருக்கும். அப்போ உப்பாவில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்களோ அதில் இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கும் இந்த ஆக்டில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரைட்ஸ் அவங்களுக்கும் பொருந்தும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார்மர் ஒரு தெரியாமல் வந்து என்ன விஷயம்னே தெரியாமல் பண்ணிட்டார். அப்போ அந்தமாரி சுச்சுவேஷனில் ஸோ பிளான் ப்ரீடர் வந்து இந்தமாரி ஃபார்மர் இன்ப்ரீஜன் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறாங்க. அதேமாரி ரைட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. It is a compensation to village or local communities for their significant contribution in the evolution of variety which has been registered under the act. ஸோ அப்போ அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு அல்லது வில்லேஜுக்கு அவங்க பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் ஒரு வெரைட்டி எவால்வ் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, ரெஜிஸ்டர் பண்ண இந்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட். இந்த ஆக்ட் ப்ரொவைட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்னொன்று சொல்கிறாங்க. என்னது? பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன் அப்பலேட் ட்ரிபியூனல். ரைட். ஸோ இது ஏதோ ஒன்று கேசஸ் ரிலேட்டடாக இருக்குது. ட்ரிபியூனல்னு தெரியல, இந்த கேஸ் ரிலேட்டடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிசிஷனை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் ஹைகோர்ட்டில். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய நாம் ஏதோ ஒரு அப்பீல் அப்படிக்கணும், அப்பீலுக்கான இது. ஸோ அப்பலேட் அத்தாரிட்டினா அப்பீல் பண்ணுறது. ஸோ அந்த அப்பீல் வந்து 1 இயரில் வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் நான் பார்த்தது பிபிவி அண்ட் எஃப்ஆர் ஆக்ட் ரிலேட்டடாக. அடுத்து டஸ்ட் டெஸ்ட்னால் என்னன்னு சொல்லி எக்ஸாக்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அத்தாரிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் மானிட்டரிங் சென்டர்ஸ் இருக்குது. இந்த அத்தாரிட்டிக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு நான் வெரைட்டி டெவலப் பண்ணுறேன், இந்த அத்தாரிட்டியில் தான் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸம்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ் எக்ஸம்ஷன். ஃபார்மர் வந்து இந்த இதுபடி அவருடைய ஒரு ரெஜிஸ்டர்ட் வெரைட்டியோட சீடை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம், சோயிங் ரீசோயிங் எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம், செல் பண்ணலாம், அவருடைய ஃபார்ம் ப்ராடியூஸையும் செல் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சீடிங் கூட ஷேர் பண்ணலாம். பட் அது பிராண்டட் சீடாக வந்து ஷேர் பண்ணக்கூடாது. நாம் இந்தியாவில் கொடுத்துருக்கூடிய இந்த ஆக்டில் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். இதுவே உப்பாவும் 1991 இந்த எக்ஸம்ஷனே தூக்கிட்டான். இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த எக்ஸம்ஷன் டோட்டலாக தூக்கிட்டான். ரைட். அடுத்தது ரிசர்ச்சர்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ ரெஜிஸ்டர்ட் வெரைட்டியை எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் எசென்ஷியல் டெரிவேட்டிவ் வெரைட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது பர்மிஷன் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த அத்தாரிட்டியை பற்றி பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டி, நியூ டெல்லி.
ஸோ இந்த ஆக்டில் தான் பிபிவி அண்ட் எஃப்ஆர் ஆக்டில் தான் சொல்லியிருப்பாங்க இந்தமாரி அத்தாரிட்டி ஒன்று ஏற்படுத்துன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏற்படுத்திடுவாங்க இந்த டேட்டில் நவம்பர் 11, 2005. இதில் சேர்பர்சனும் 15 மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. 8 வந்து எக்ஸ்-அஃபிஷியோ மெம்பர்ஸ். டாக்டர் கேவி பிரபு தான் சேர்பர்சன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி அத்தாரிட்டி. இதனுடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் தான் எக்ஸ்-அஃபிஷியோ மெம்பர் ஆஃப் தி செக்ரட்டரி ஆஃப் தி அத்தாரிட்டி. இவங்க ரிலீஸ் பண்ணுற அஃபீஷியல் ஜேர்னல் பிளான்ட் வெரைட்டிஸ் ஜேர்னல் ஆஃப் இந்தியா. ஸோ மந்த்லி வரக்கூடியது ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வரும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இனிஷியலாக ஒரு 12 நோட்டிஃபைடு கிராப்புக்கு வந்து இனிஷியலாக 2007 தான் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 12 கிராப்புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 161 கிராப் ஸ்பீசிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் லேட்டஸ்ட்டாக எடுத்தது மேபி ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி. இப்போ மேபி சேஞ்ச் ஆகிருக்கலாம். இதில் நான் எடுத்த தகவல்கள் அனைத்தும் அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இதில் 1-2 தகவல்கள் மாறி இருக்கலாம். அப்படி அப்டேட் ஆகியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் டு பி அப்டேட்டட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி வந்து ஒரு 5 பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ராஞ்சி ஜார்க்கண்டில், ஹவுகாத்தி அஸ்ஸாம், சிமோகா ஐ திங்க் இது வந்து கர்நாடகாவில், பூனே மகாராஷ்டிரா, பாலம்பூர் ஹிமாச்சல் பிரதேஷ், இங்கெல்லாம் இவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் கொஷினில் கேட்கலாம். ஏன்னா சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா பிபிவி அண்ட் எஃப்ஆர் அத்தாரிட்டின்னு தான் சிலபஸில் இருக்குது. ஸோ அப்போ இதை டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ், எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டி, எக்ஸ்டெண்ட் வெரைட்டி, இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது இவங்களுடைய வேலை. அதேமாரி டஸ்ட் கைட்லைனை டெவலப் பண்ணுறது. ஸோ எப்படி டஸ்ட் கைட்லைன்னா எந்த கேரக்டர், இப்போ ரைஸில் ஒரு வெரைட்டி ஃபார்மர் இது ப்ரீடர் வந்து சப்மிட் பண்ணுறாரு, இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ இதில் எது நாவல்ட்டி, எது டிஸ்டிங்னஸ், எனி யூனிஃபார்மிட்டின்னு சொல்லிட்டு அந்த கைட்லைன்ஸை வந்து டெவலப் பண்ணுறது இவங்க தான் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும். ஸோ இது வரைக்கும் 122 டஸ்ட் சென்டர்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு கிராப்புக்கும் அத்தாரிட்டிகிட்ட. இதுவும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கேரக்டரைசேஷன், டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுறது இவங்களுடைய வேலை. வெரைட்டி ரிஜிஸ்டர் பண்ண வெரைட்டியை கம்பல்சரி கேட்டலாகிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது. கேட்டலாக்னா அந்த ஒவ்வொரு வெரைட்டிக்கும் என்னென்ன கேரக்டர் நோட் பண்ணணும், எதை பார்க்கணும், டஸ்டஸில் எதை நம்ம செக் பண்ணணும் எல்லாம் பார்க்குறது. ஸோ டாக்குமெண்டேஷன், இண்டெக்ஸிங், கேட்டலாகிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் வெரைட்டியும் அவங்க தான் பண்ணுறாங்க. ரெகக்னைசிங் அண்ட் ரிவார்டிங் ஃபார்மர்ஸ். ஸோ ரிவார்ட் அந்த ஃபண்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா, நேஷனல் ஜீன் ஃபண்டா, ஸோ இது ஒரு ஃபண்ட். ஸோ அந்த ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது இவங்க தான், ரைங்களா? ஸோ அதை வாங்கி வந்து ரெகக்னைஸ், ரிவார்ட் பண்ணுறது. ஸோ ஃபார்மர்ஸை, கம்யூனிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸை, எஸ்பெஷலி ட்ரைபல் ரூரல் கம்யூனிட்டியை அவங்க அந்த வெரைட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்காக, பாதுகாப்பதற்காக அவங்களுக்காக கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ், வைல்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ அதுவும் இல்லாமல் நேஷனல் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது இவங்களுடைய வேலை. நேஷனல் ஜீன் பண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நேஷனல் ஜீன் பேங்கையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ரெஜிஸ்டர் பண்ண அந்த வெரைட்டியோட சீடை வந்து அவர் அந்த ப்ரீடர் வந்து கொடுக்கணும். ஸோ நேஷனல் ஜீன் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்த்தடாக்ஸ் சீட் மெட்டீரியலுக்காக, ஸோ இன்க்ளூடிங் பேரண்ட் லைன். ஸோ அதை வந்து ப்ரீடர் வந்து சப்மிட் பண்ணணும் இவங்ககிட்ட, அந்த அத்தாரிட்டிகிட்ட அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 5 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா? ஸோ என்டையர் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் வரையிலுமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட்னா அது எத்தனை 18 வருஷமா 5 வருஷமா அதை பொறுத்தது. ஸோ 4 ஜீன் பேங்க்ஸ் இதுக்காக இவங்க வந்து ஃபீல்டு ஜீன் பேங்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரீஸ், வைன்ஸ், அதர் வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் கிராப் ஸ்பீசிஸ். ஏன்னா இதெல்லாம் ரிகால்சிட் அண்ட் சீடு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் தப்போலி மகாராஷ்டிராவில் எதுக்கு டிராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிராப்போட ஃபீல்டு ஜீன் பேங்க். ஃபீல்டுனா ஒரு ஃபீல்டே கிரியேட் பண்ணி அதிலேயே அப்படியே கன்சர்வ் பண்ணுவாங்க அந்த ப்ரொடெக்ட் பண்ண வெரைட்டியை, ரெஜிஸ்டர் பண்ண வெரைட்டியை. ராஞ்சி ஜார்க்கண்டில் ஈஸ்டர்ன் ஈகோசிஸ்டம், மசோப்ரா ஹிமாச்சல் பிரதேசில் டெம்பரேட் ஃப்ரூட் கிராப்ஸ்க்காக, சென்ட்ரல் ஏரிட்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில், ஜோத்பூரில், ராஜஸ்தானில் ஏரிட் கிராப்ஸ்க்காக. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அந்த ஆக்ட் படி எப்படி பண்ணணும்னா, அந்த ஆக்டில் கொடுத்துருக்கக்கூடியது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும், அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து வரும். பாஸ்போர்ட் டேட்டா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அந்த டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அந்த வெரைட்டியோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை எல்லாமே எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க? பிளான்ட் வெரைட்டி ஜேர்னல் ஆஃப் இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. வேறு யாரோ ஒரு பிரீடர் கூட இல்லை இது ஏன் வெரைட்டி தான், அப்ஜெக்ஷன்ஸ்லாம் இன்வைட் பண்ணுறதுக்காக அப்ஜெக்ஷன்ஸ்லாம் அந்த பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. வேறு எதுவும் இல்லை இது தப்பு அது நம்ம அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க டோட்டலாக அந்த இதில். அதுக்கப்புறமேல் கடைசி இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் அந்த ரெகுலேஷன்ஸ் படி, இந்த ரெகுலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கணும், பிபி அண்ட் எஃப்ஆர் ரெகுலேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும்.
ஃபார்ம் ஒன்றுங்கிறது ஒரு புது வெரைட்டி அல்லது எக்ஸ்டெண்ட் வெரைட்டி அல்லது ஃபார்மர் வெரைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஒன். ஃபார்ம் டூங்கிறது இடிவியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இடிவி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி அந்த இனிஷியல் வெரைட்டி யார் டெவலப் பண்ணாலும் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும், இல்லை ராயல்ட்டி கட்டியிருக்கணும். ஸோ இதுவே வந்து எக்ஸ்டெண்ட் வெரைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 2000 ரூபா கட்டணும். நியூ வெரைட்டி எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டியாக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸ்டெண்ட் வெரைட்டி எபோவ் விச் தெர் இஸ் காமன் நாலேஜ் இருக்குதா, ஸோ அதுக்கும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ வெரைட்டிக்கு 7000 அல்லது எசென்ஷியல் டெரிவேட்டிவ் வெரைட்டிக்கும் 7000. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருந்தால் இதுவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருந்தால் 10,000 சொல்கிறாங்க. கமர்ஷியல் சேலுக்கு வந்து 50,000 வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பேஸ்ட் அப்பான் தி இண்டிவிஜுவலுக்கு. இப்போ நியூ வெரைட்டி ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் பண்ண தான் இது. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த ரேட்டு, ஒரு கமர்ஷியல் யூஸுக்காக இருந்தால் இந்த ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபார்மர் வெரைட்டிக்கு ஃபீஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஷினில் கேட்கலாம். ஒரு ஃபார்மர் ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணுறா ரெஜிஸ்டர் பண்ணணும், அது ஃபீஸ் கட்ட தேவையில்ல, ஃபார்ம் ஒன்று மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருவாங்க இந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு. ஸோ அதனுடைய வேலிடிட்டி 3 இயர் இருந்தால் இனிஷியல் வந்து 9 இயர்ஸ், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை வருஷம் வரைக்கும் 18. வைன்ஸ் ட்ரீஸ் அண்ட் வைன்ஸுக்கு இதுவே வந்து அதர் கிராப்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 6 இயர், எக்ஸ்டெண்ட் பண்ணுறது 15 வருஷம். ஸோ நேஷனல் ஜீன் ஃபண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அந்த அத்தாரிட்டி தான், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபண்டுக்கான அமௌண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஷேரிங் ரிசீவ்ட் இன் தி ப்ரெஸ்கிரைப்டு மேனர் ஃப்ரம் தி ப்ரீடர் ஆஃப் தி வெரைட்டி. ஸோ ஒரு வெரைட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறார் ப்ரீடர், அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டில் கொஞ்சம் இங்கே ஷேர் பண்ணணும், அந்த அத்தாரிட்டிக்கும் கொஞ்சம் அமௌண்ட் அவர் கொடுக்கணும். ஆனுவல் ஃபீ கட்டுவாங்க இல்லைங்களா ராயல்ட்டிக்காக, ஸோ அந்த அமௌண்ட்டு. காம்பன்சேஷன் ப்ரீடர் கொடுக்குறது. இப்போ ஃபார்மர் வந்து ஏதோ ஒன்று அமௌண்ட்டை கேட்குறேன், இங்கே காம்பன்சேஷன் ப்ரீடர் இந்த அத்தாரிட்டி கொடுக்கணும், அவங்க இன்டர்ன் ஃபார்மர் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டு நேஷனல் அல்லது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து தான் அந்த ஜீன் ஃபண்டு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ பெனிஃபிட் ஷேரிங்க்கு கொடுக்கக்கூடியதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிடலாம், இல்லாத ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷனுக்கு, அப்படி இல்லைனா கன்சர்வ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்களா அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஜீன் பேங்க் மேனுவல்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க, டெஸ்ட் கைட்லைன் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி என்னென்ன வெரைட்டிஸில் இந்த ஆக்ட் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கம்போடியம் ஒரு புக் ஒன்று வச்சுருக்காங்க, கம்பெண்டியம். ஸோ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துங்க, இதையும் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்சி இந்தியா ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஒரு வெரைட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வெரைட்டிக்கு பேர் இது இன்டர்வியூவில் லாஸ்ட் டைம் கேட்டாங்க, FL2027. ஸோ FL1867 விஸ்சிப்பையும் கிராஸ் பண்ணி டெவலப் பண்ணது, மெயினாக சிப்ஸ் மேக்கிங்காக அவங்க பிராண்டுக்காக இந்த வெரைட்டி. இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்டு ப்ரீடர் ஆஃப் இந்த வெரைட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஆக்ட் படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க ஃபார்மர்ஸ் எகென்ஸ்டாக. அந்த வெரைட்டி ஃபார்மர்ஸ் வந்து க்ரோ பண்ணக்கூடாது, அப்படி க்ரோ பண்ணுறதுனால வித்தவுட் லைசன்ஸ் இல்லாமல் பொட்டட்டோஸ் அந்த பை க்ரோயிங் திஸ் பொட்டட்டோஸ் வித்தவுட் லைசன்ஸ் த ஃபார்மர்ஸ் இன்கொயர் வயலேட்டிங் தி ஸ்டாச்சுரி ரைட்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ் வந்து இல்லீகலாக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி இதாகிருச்சு. ஆனால் ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த லா படி நாங்கள் வந்து க்ரோ பண்ணலாம், செல் பண்ணலாம், ஆர் ஈவன் சீடை கூட செல் பண்ணலாம், பிராண்டட் இதாக பண்ணாமல் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் வருவாங்க. ஸோ இதுதான் ரீசெண்ட் இஷ்யூஸ், ஓகேங்களா. ஸோ இதோட வந்து இந்த பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சு. கடைசியாக இதுக்கான கம்பேரிசன்ஸ் வந்து பார்த்துடலாம். உப்பாவ் ஆக்ட் 1978, 91, அப்புறம் PPWR ஆக்ட். ஸோ இது 3 கம்பேர் பண்ணலாம். இதில் பிளான்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நேஷ்னலி டிஃபைன்டு ஸ்பீசிஸ் மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆனால் உப்பாவில் எல்லா ஸ்பீசிஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனால் PPWR நேஷனலில் நம்ம கண்ட்ரியில் எந்தெந்த வெரைட்டி எந்தெந்த கிராப்பு இந்தந்த வெரைட்டி இந்தந்த கிராப்புக்கு மட்டும்தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா அந்த வெரைட்டிக்கு மட்டும்தான். ஆனால் உப்பாவ் 1998 எல்லா எதாக இருந்தாலும் சரி. ஸோ இங்கே டிஸ்டிங்னஸ், யூனிஃபார்மிட்டி, ஸ்டெபிலிட்டி வேணும். ஆனால் உப்பாவில் இந்த நாவல்ட்டி எக்ஸ்ட்ரா வேணும். இங்கே அதே மாதிரி தான் நாவல்ட்டி, டிஸ்டிங்னஸ், யூனிஃபார்மிட்டி இது எல்லாமே வேணும். மேக்ஸிமம் உப்பாவ் 1978 படி 15 வருஷம் வரைக்கும் ப்ரொடெக்ஷன். ஆனால் 1991 படி எவ்வளோ 20 வருஷம். நம்ம கண்ட்ரியில் PPWR ஆக்ட் படி 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் வெரைட்டிக்கும் நியூ வெரைட்டிக்கும். ட்ரீஸ் அண்ட் வைன்ஸுக்கு வந்து 18 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்கோப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் யூஸ் ஆஃப் தி ரீப்ரொடக்டிவ் மெட்டீரியல் ஆஃப் ப்ரொடெக்டட் வெரைட்டி. கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு ப்ரொடெக்ஷன். இங்கேயும் அதே தான், இங்கேயும் சேம். ப்ரீடர்ஸ் எக்ஸம்ஷன் எஸ் இருக்குது, ப்ரீடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரிசர்ச் பர்பஸ்க்காக 1978 ஆக்ட் படி. இங்கேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எசென்ஷியலி டெரிவேட்டிவ் வெரைட்டியும் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ப்ரீடரோட கன்சென்ட் இல்லாமல். சேம் அது அப்படியே வந்து இங்கேயும் வந்து அப்ளிகபிள் இந்த PPWR ஆக்ட்டுக்கும். ஃபார்மர்ஸ் ப்ரிவிலேஜ் இதில் இருந்துச்சு, ஆனால் இங்கே இல்லை. உப்பாவ் 1991 என்ன பண்ணிட்டான்னா ஃபார்மர்ஸ் ப்ரிவிலேஜை தடுத்துட்டு அந்தந்த கண்ட்ரி வச்சா மாற்றிக்காங்க. அந்தந்த கண்ட்ரி தனியாக ஒரு லா மேக் பண்ணி
ஃபார்மருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா கூட கொடுக்கலாம் போன்னு வந்து சொல்லிட்டாங்க. லெஃப்ட் டு தி நேஷனல் லாஸ். அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம்னா ஃபார்மர்ஸ் ரைட்டை கொடுத்துட்டோம். ஒப்பாவ் 1978 கொடுத்தத விட இன்னும் அதிகமாகவே கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட். ஸோ இது எல்லாம் இதனுடைய கம்பேரிசன். ஓகேங்களா? இது எல்லாம் கம்பேரிசன். இதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்குறோம் பாருங்கள். ஸோ அதாவது உப்பாவ் 98லேயோ 1978 1991 கொடுக்காதெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் வெரைட்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். உப்பாவ் 1978 அந்தமாரி எதுவும் கொடுக்கல. அடுத்து பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் வெரைட்டி கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது ஸோ ஃபார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்குறோம். அதெல்லாம் அந்த நேஷனல் ஜீன் பண்ட்லேருந்து கொடுக்குறோம். அதெல்லாம் அந்தமாரி இல்லை. இந்தியா இஸ் தி ஃபஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. ஸோ ஒரு லீகல் ப்ரொவிஷன் வந்து மானிட்டரி காம்பன்சேஷன் ஃபார்மர் ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன்லி கண்ட்ரி. இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ பிபிவிஆர் இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரிவிலேஜ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க சீடை கூட செல் பண்ணிக்கலாம். ஆனால் 1978 படி பார்த்திங்கன்னா செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அதனுடைய அந்த ப்ரொடெக்ட் பண்ண வெரைட்டியோட சீடையுமே செல் பண்ணிக்கலாம். பட் பிராண்டட் சீடை செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ரைட். ஸோ அதுமாரி பாருங்கள், இன்னசென்ட் பிளான் பிரீடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மரை வந்து இல்லை இவங்க வந்து இம்ப்ரீச் பண்ணிட்டான்னு சொல்லி பண்ணக்கூடிய அந்த இன்னசென்ட் ஃபார்மரை கூட நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 1978 என்ன கொடுத்துருக்கான், 2001 கொடுத்துருக்கான், கம்பேரிசன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமே இந்த டேபிள் வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டெப்த் அனலைசிஸ் டெப்த்தாக வந்து நடத்தியிருக்கோம். இதெல்லாம் வந்து டெப்த்தாக நடத்தியிருக்கிறேன். சில இடத்துல அங்கங்கே மேபி சில பாயிண்ட்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ நான் ஐ ஆம் ட்ரைட் மை பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.